Namaskaram. Welcome to Heritage of India classes, Prabandhams, Stotrams and Sri Vaishnavam. ஸ்ரீ பெரியாழ்வாருடைய திருநட்சத்திரத்தை முன்னிட்டு போன வாரமும் இந்த வாரமும் அவருடைய பதியம் ஒன்று எடுத்துட்டு அதை நம்ம உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கோம். 5ஆம் பத்தில் 3ஆம் திருமொழி துக்க சுழலையை அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்த பதியம்ங்கிறது அவருடைய ஸ்வான் சாங் அப்படின்னு சொல்லப்படுற கடைசி பதியம். ஸோ இது அதுக்கு முந்தின பதியம் இதுவும் ரொம்ப அழகான பதிகம். இதில் முதல் 5 பாசுரங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி இந்த ரிமைனிங் 5 பாசுரங்களை பார்க்க போகிறோம். அந்த ரிமைனிங் 5ல் முதல் 4 சப்ஸ்டன்டிவ் பாசுரம், கடைசி பாசுரம் பலஸ்ருதி பாசுரம். ஸோ அதை பார்த்துட்டு இன்னையோட இந்த இதை பூர்த்தி பண்ண போகிறோம் இந்த பதிகத்தை. வழக்கம் போல் அடியன் வில் ஸ்டார்ட் வித் அடியன்ஸ் ப்ரேயர் அண்ட் தென் தனியன்கள் சொல்கிறச்சு நீங்கள் கூட சேர்ந்து சொல்லலாம். We will skip chanting the pasurams we had learned previously in view of time. So let's get started. Srimate Ramanujaya Namaha, Srimate Nigamanta Mahadeshikaya Namaha. ஆழ்வார்கள் ஆச்சாரியர் அருளை இவ்வுலகினிலே வாழ்வார்கள் தம்மிடையே பரப்பிடவே ஆழ்வானே ஞாலத்தில் அணுவின் சிறுமதியுடை இவ்வேழைக்கு காலத்தில் அருளாயோ கார்முகிலே. श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि. रामानुज दया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद् वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकम्. श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं. लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने. अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्. आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्नाम्. भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान्. भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमेश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. गुरुमुखमनधीत्य प्रागवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादातु कामः. श्वशुरममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि. மின்னார்தடமதிள் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருகால் சொன்னார் கழற்கமலம் சூடினோம் முன்னாள் கிழி அறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினிற்சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர் விரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஸோ தனியன்களது இப்போ let me get to பாசுரம் number 6. ஸோ 5 பாசுரம் பார்த்துருக்கோம். 6வது பாசுரம் பார்க்குறோம் இப்போ. ஸோ இந்த general theme of this whole பதிகம் again I would like to remind you. The general theme என்னன்னாக்கா, சுவாமி எனக்கு நான் உம்மை பிடிச்சுட்டேன்னா அதனால் உண்மை நான்மே விட போகிறதில்ல சுவாமின் அப்படிங்கிறது தான். நான் உன்னை விடுவேனோ அப்படிங்கிற மாதிரியான அந்த தீம் த்ரூ அவுட் இது பதியம் பாட்டு யூல் பி சீயிங் இட். ஸோ இது திருமாலிரும் சோலையில் உள்ள
அந்த கள்ளழகர் அவரை வந்து மங்களாசாசனம் பண்ணுற மாதிரி இருக்குது. சுந்தரத்தோழன்னு பேர், சுந்தரராஜன்னு பேர், கள்ளழகர்னு பேர், அந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்குது. சுந்தரவல்லி தாயார் அப்படின்னு. ஸோ அந்த கள்ளழகர் அவரை மங்களாசாசனம் பண்ணுறச்சே அவர் சொல்கிறார், இந்த மாதிரியான சுவாமி உம்மை விட்டு நான் விட முடியுமா? நான் சுவாமி விட முடியாது, விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அது. ஸோ அந்த தீமை நம்ம அடிக்கடி நிறைய பாசுரங்களில் பார்க்கலாம் அது. ஸோ முதல்ல என்ன சொல்கிறாருனாக்கா, சுவாமி எனக்கு இந்த சம்சாரம் அப்படிங்கிற ஒரு நோய்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறார். ஒரு டிசீஸ், சம்சாரம்ங்கிறது ஒரு டிசீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சம்சாரம்ங்கிறது த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் ரீபர்த். அந்த சம்சாரம் அப்படிங்கிற இந்த பிறவி நோய்க்கு அது ரொம்ப கொடிய நோய் அது. அதுக்கு மருந்தே வந்து ஒரே ஒருத்தர்கிட்ட தான் இருக்கு. அந்த மருந்துக்கு அந்த ஒருத்தர் யாருனாக்கா நீர் தான் சுவாமி. அந்த மற்ற தேவர்களான சிவபெருமான் கிட்ட இல்லை, பிரம்மா கிட்ட இல்லை, இந்திரன் கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சு அந்த மாதிரி சொல்றார் அவர். ஸோ அந்த விதத்தில் வந்து நீர் வந்து மருந்து மாத்திரம் இல்லை சுவாமி, மருத்துவனும் நீர் தான் சுவாமின்னு ரொம்ப அழகாக சொல்றாரு. அதை மருந்துங்கிறது வந்து இப்போ மருத்துவன்கிறவன் வந்து he has the knowledge, the doctor. மருத்துவன்கிறது டாக்டர். ஸோ அந்த டாக்டர்னு ஒருத்தர் வேணும். அதே மாதிரி மருந்துன்னு வேணும். ஒரு வியாதியை குணப்படுத்துறதுக்கு ஒரு டாக்டரும் வேணும், மருந்தும் வேணும். டாக்டர் வந்து என்ன வியாதின்னு கண்டுபிடிப்பார், அதுக்கு இந்த மருந்து சாப்பிடணும்னு சொல்லுவார். ஸோ அந்த டாக்டர் வேணும், இந்த மருந்தும் வேணும். நான் வெறும் டாக்டர் மட்டும் இந்த மருந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த மருந்து கிடைக்கலனாக்கா, அல்லது உங்களால் இஃப் தட் மருந்து டசன்ட் எக்ஸிஸ்ட், அப்புறம் அது பிரயோஜனம் இல்லை. அதனால மருத்துவன் டாக்டரும் வேணும், மருந்தும் வேணும். இந்த கேஸில் வந்து மருந்தும் நீதான், டாக்டரும் நீதான் அப்படிங்கிற மாதிரி. ஞானம் மூலமாக ஞானத்தை கொடுக்கறது நீதான். அந்த ஞானத்தை கொடுக்கறதுனால நீ மருத்துவன். அதே மாதிரி எப்படி ஒரு டாக்டர் வந்து இந்த மருந்து உனக்கு இந்த வியாதின்னுங்கிற ஞானத்தை கொடுக்குறார், இந்த மருந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஞானத்தை கொடுக்குறார். அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு அந்த நம்மளுடைய ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிற அந்த ஞானத்தை கொடுக்கறதும் அவன் தான். அதுக்கு உபாயம் என்ன, நம்மளுடைய இது புருஷார்த்தம் என்ன இருக்கணும்னு சொல்றவனும் அவன்தான். அதுக்கு உபாயம் என்னங்கிறத சொல்றதும் அவன்தான். ஸோ அந்த விதங்களில் வந்து டாக்டராக இருக்கிறதும் அவன்தான். சரி, உபாயத்தை அவன் சொல்றான், பட் உபாயங்கிறது யாரு? உபாயமும் அவன்தான். ஸோ அந்த உபாயம்தான் மருந்து. ஸோ அந்த மெடிசனும் அவன் தான். ஸோ உலகத்தில் வந்து த வெரி ஃபியூ கேஸ், யூஸ்வலி மருந்துன்னு ஒன்று தனியாக இருக்கும், மருத்துவன் டாக்டர்னு ஒன்று தனியாக இருக்கும். இந்த கேஸில் வந்து இந்த சம்சாரம் அப்படிங்கிற நோயை தீர்க்கறதுக்கு டாக்டரும் நீதான், மருந்தும் நீதான்னு ரொம்ப அழகாக சொல்கிறார் இந்த பாசுரத்தில். அப்புறம் அப்படி மாதிரி சொல்லிட்டு என்னை வந்து உன்னுடைய திருவடிக்கில் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். எருத்து கொடி உடையானம்னு சிவபெருமானை சொல்கிறார். அவன்கிட்ட மருந்து இல்லை, சம்சாரத்துக்கு மருந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். எருதுனாக்கா புல் அப்படிங்கிற மாதிரி, ரிஷபம் அப்படிங்கிற மாதிரி. இந்த கொடி உடையானம், கொடினாக்கா இந்த துவஜம், இந்த ஃப்ளாக் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சிவபெருமானுக்கு யாருக்கிட்ட எருத்து கொடி, யாருக்கிட்ட அந்த கொடி, இந்த எருது புல் அப்படிங்கிற அந்த எருது இருக்கிற கொடி யாருக்கிட்ட இருக்குனாக்கா சிவபெருமான்கிட்ட இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சிவபெருமானும் சரி, எருத்து கொடி உடையானும், பிரமனும் அஃப்கோர்ஸ் யூ கேன் நோ எக்ஸாக்ட்லி வாட் தட் மீன்ஸ். இந்திரனும், தேவர்கள் 3 பேரை சொல்றாரு. சிவபெருமான், பிரம்மா, இந்திரா, அப்படிப்பட்டவாளும் சரி. அது சரி, அவளுக்கு இருந்தது இல்லை, they don't have the மருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். என்னும் மற்றும் ஒருத்தரும் சரி, நான் 3 பேர் தான் சொல்லியிருக்கேன், அதை தவிர மற்றவா யாரேன் ஒருவேளை விட்டு போயிட்டோ அப்படிங்கிற மாதிரி நினச்சி கூடாதுங்கிறதுக்காண்டி சொல்றார். மற்றும் ஒருத்தரும் சரி, நான் 3 பேரை சொன்னேங்கிறதுக்காண்டி இவாளை தவிர யாரோ ஒருத்தர்கிட்ட மருந்து இருக்கு அப்படின்னு நினச்சி கூடாது. வேற ஒருத்தர்கிட்டையும் கூட மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு, இந்த பிறவிங்கிறது ஜஸ்ட் பிறவி, சைக்கிள் ஆஃப் பர்த் ரீபர்த், அது மாதிரி இந்த சம்சாரம்னு சொல்லப்படுற அந்த பிறவி அப்படிங்கிற நோய்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. தட்ஸ் அ டிசீஸ் சுவாமி, அது ரொம்ப டெரிபிள் டிசீஸ் சுவாமி. அந்த நோய் ஒருத்தருக்குமே வரக்கூடாது சுவாமி அப்படிங்கிறார். நம்ம எல்லாருக்கும் அந்த நோய் இருக்கு, என்ன பண்றது? இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்து அறிவாரும் இல்லை. அதுக்கு என்ன, அந்த நோயை தீர்க்கறதுக்கு என்ன மருந்துங்கிறது தெரிஞ்சவா ஒருத்தருமே இல்லை among all the people that I mentioned except for you அப்படின்னு சொல்ல போறாரு. உனக்கு ஒத்தனுக்கு தான் தெரியும் சுவாமி, அதனால் நீ வந்து மற்றவாகிட்ட நீ போய்க்கோ அப்படின்னு சொல்ல முடியாது. உம்மகிட்ட தான் மருந்து இருக்கு, நீ தான் யூ ஆர் த ரைட் டாக்டர், யூ ஆர் த ரைட் மெடிக்கேஷன் அஸ் வெல். அதனால வந்து நான் உங்ககிட்ட தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அது மருந்து மாத்திரம் இல்லை. ஸோ மருந்து வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு, அது மாத்திரம் மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா, யூஆர் ஆல்சோ த டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். மருத்துவனாக்கா டாக்டர், மருத்துவனாய் நின்ற மணிவண்ணா, த குளோரியஸ் ஒன், மணிவண்ணா, மணி போல நீல நிறம் உடையவனே, உடைய எம்பெருமானே அப்படிங்கிற மாதிரி சொல்றார்.
மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணான், one who is also the doctor, மறுபிறவி தவிர இன்னொரு பிறவி வராமல் இருக்கு, அதை தவிர்க்கிறதுக்காக வேண்டி, ஸோ டு அவாய்ட் பீயிங் பார்ன் அகெயின் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். மறுபிறவி இன்னொரு பிறவியை தவிர வராமல் தவிர்க்கிறதுக்காக வேண்டி திருத்தி என்னை வந்து ஃபிக்ஸ் பண்ணு நீ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். மேக் ஷூர் தட் ஐ எம் கோயிங் இன் த ரைட் டிரெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி, ஸோ தட் ஐ டோன்ட் கெட் அனதர் பர்த் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். மறுபிறவி தவிர அதை தவிர்க்கிறதுக்காக வேண்டி திருத்தி, ப்ளீஸ் மெண்ட் மீ, ப்ளீஸ் ஃபிக்ஸ் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படி பண்ணி உன் கோயில் கடை புகப்பை, உன்னுடைய இது இருக்கே உன்னுடைய டெம்பிள், உன்னுடைய கோவிலுக்கு அதனுடைய கடைனாக்க வாசல், உன்னுடைய கோவில் வாசல்ல அடியேன் போய் சேர்ற மாதிரி நீ பண்ணும் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திருமாலிரும் சோலை எந்தாயின்னு வழக்கம் போல எல்லா பாசுரங்கள்லையும் சொல்ற மாதிரி சொல்றார். திருமாலிரும் சோலையில இருக்கிற அடியேனுடைய சுவாமியே எந்தாயினாக்க என்னுடைய தந்தையன்னு லிட்ரலா, என்னுடைய அப்பாவேன்னு லிட்ரலா அர்த்தம், என்னுடைய சுவாமியே அப்படிங்கிற மாதிரி பொதுவான பொருள் அது. சரியா? எருத்து கொடி உடையானும் பிரமனும் இந்திரனோ மற்றும் ஒருத்தரும் பிறவி என்னும் நோய்க்கு மருந்து அறிவாரும் இல்லை இல்லை மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணா மறுபிறவியே தவிர திருத்தி உன் கோயில் கடை புகப்பை திருமாலிரும் சோலையந்த விடுவேனோ உன்னை கள்ளழக விடுவேனோ உம்மை சுவாமின் விடுவேனோ உன்னை கள்ளழகா விடுவேனோ உம்மை சுவாமின், நான் உன்னை விட மாட்டேன் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். ஸோ இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த சிவன் பிரம்மன் இந்திரன் அவளுக்கு இந்த சக்தி கிடையாது, தே ஆர் இன்கேப்பபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அதாவது அதுதான் முதல்ல சொல்கிறார், அவளுக்குலாம் சம்சாரத்துக்கு அப்படிங்கிற நோய்க்கு மருந்து கிடையாதுன்னு. ஸோ ஆல் ஆஃப் தம் ஆர் இன்கேப்பபிள் ஆஃப் க்யூரிங் திஸ் டிசீஸ் கால்ட் சம்சாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது பார்த்தேன்னாக்கா மற்ற நிறைய ஆழ்வாருடைய நிறைய பாசுரங்களில் ஆக்சுவலாக சிவபெருமான் பிரம்மா இந்திரன் அவளுக்குள்ளெல்லாம் அந்தர்யாமியாக இருந்து எம்பெருமான் தான் அவளை ஆட்டி வைக்கிறான், அவளை நியமிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதை ரொம்ப அழகாக திருவாய்மொழியில் இந்த நிறைய பாசுரங்களில் வருது. அது இருந்தாலும் அடியே ஜஸ்ட் வாண்ட் டு டேக் ஒன் பாசுரம் அண்ட் எக்ஸ்பிளைன் இட். அந்த திருவாய்மொழி 9:3-2 அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அது அவனே அவனும் 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 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது பாருங்க என்ன அர்த்தத்தை. I'll read the full பாசுரம். It wasn't enough space to put the full பாசுரம். அவனே அகல் ஞாலம் படைத்து இடந்தான், அவன் தான் இந்த பெரிய உலகத்தையே படைச்சான், அதை இடந்தான். இந்த வராக அவதாரத்தில் அதை தோண்டி பூதேவி இது பண்ணான், ரெஸ்கியூ பண்ணான். அவனே அகுது உண்டு. ஸோ அவனே அழிவு காலத்தில் அட் த டைம் ஆஃப் டிசல்யூஷன் அதை உலகத்தை சாப்பிட்டுட்டு அப்புறம் சிருஷ்டி காலத்தில் உமிழ்ந்தான், அப்புறம் அளந்தான், வாமன திரிவிக்ரம அவதாரத்தில் உலகத்தெல்லாம் அளந்தான் அப்படின்னு சொல்லி எம்பெருமானை சொல்லிட்டு 3வது லைனில் ஒரு மிஸ்டீரியஸாக சொல்கிறார், சுவாமி ஐ ஹவ் 3 things to tell you அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். என்னென்னா ஒன்று அவன் தான் அவன் சுவாமின் அப்படின்னு ஒன்று சொல்கிறார். அப்புறம் 2வது என்னதுன்னா அவன் தான் அவன் சுவாமின் அப்படிங்கிறார். 3வது என்ன சொல்கிறார், அவன் தான் அவன் சுவாமி. ஸோ ஐ ஹவ் 3 things to tell you. அவன் தான் அவன், அவன் தான் அவன், அவன் தான் அவன். என்ன மீன் பண்ணுறாருனாக்க, முதல்ல சொல்கிற அவன்லாம் எம்பெருமான். ஸோ அவன் தான் அவன்கிறது. 2வது சொல்கிற அவன்லாம் 3 பிரம்மா
சிவபெருமான் பிரம்மா இந்திரன் அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்றாரு அவர். ஸோ அவனே அவனும் அவனே அவனும் அவனே அவனும் அப்படிங்கிற மாதிரி அழகா சொல்றாரு. அவனே அவனும் 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 ரொம்ப மிஸ்டீரியஸா சொல்றாரு அவர். அவனே அவனும் 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 அவனே மற்ற எல்லாமும் அறிந்தனமே. அவன் தான் எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருந்து எல்லாவற்றையும் ஆட்டி படைக்கிறவன் அவன் தான். அதனால மற்ற தேவர்களுக்கு இந்த சொன்ன 3 தேவர்களுக்கு அவளுக்குன்னு தனி சக்தி ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அதுதான் ரொம்ப அழகா நீங்க யார்ட்டையும் சொல்லி பாருங்க. அவன் தான் சுவாமி அவன், அவன் தான் சுவாமி அவன், அவன் தான் சுவாமி அவன் சொல்லுங்க. இது எத்தனை பேருக்கு அது புரியுறது பார்க்கலாம். அது இஸ் பிரம்மா சிவா நிந்திரா அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்கிறார். அவனே அவனும் அவனும் அவனும். ஸோ கேட்க வேண்டாம் சுவாமி அவாகிட்ட அந்த மருந்து கிடையாது, ஏன்னா இவன் தான் அவா உள்ளுக்குள்ளே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ சம்சாரத்துக்கு மருந்துங்கிறது என்னன்னாக்கா சர்வேஸ்வரனை உள்ளபடி அறிகை அப்படிங்கிற மாதிரி தான். இவாளுக்கு மருந்து கிடையாதுன்னு மாத்திரம் இல்லை, இவாளுக்கே மருந்து என்னங்கிறது தெரியாது அப்படிங்கிற மாதிரி. அதாவது சம்சாரத்துக்கு மருந்தாவது சர்வேஸ்வரனை உள்ளபடி அறிகை. சர்வேஸ்வரனான எம்பெருமான நல்லா புரிஞ்சுக்கணும். அவனை புரிஞ்சுட்டா தான் சரி, அவன்தான் புருஷார்த்தம், அவன்தான் ஆல்சோ உபாயங்கள்லாம் தெரியும். இவர்கள் அவனை அறியார்கள் என்றபடி அவ்வளவு அந்த அளவுக்கு இந்த தேவர்களுக்கெல்லாம் இது கிடையாது, நாலேஜ் ஞானம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இந்த முதல் திருவந்தாதியில் அந்த அந்த நம் 56வது பாசுர முதல் திருவந்தாதிங்கிறது முதல் ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் சாதிச்சிருக்கிறது. அதில் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த பிரம்மா இருக்கானே சுவாமி, பிரம்மா எம்பெருமானுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கான்னு பேர். என்ன நாபி கமலத்திலே இருக்கானோ இல்லையோ, அவ்வளோ பக்கத்தில் இருக்கிறவனுக்கு எம்பெருமானை பற்றி தெரிஞ்சிருக்காதா அப்படிங்கிற மாதிரி நேச்சுரலாக ஒரு கொஸ்டின் வரும். ஆனால் அதுக்கு அப்போ என்ன சொல்கிறாருனாக்கா, அதில் கடிக்கமலத்து உள்ளிருந்தும் காண்கிலான் கண்ணன் அடிக்கமலம் தன்னை அயன்னவன் அப்படின்னு, இந்த வாசனை உள்ள அந்த தாமரைப்பூ இருக்கே திருநாபிக்கமலம், அதுக்குள்ளதான் உட்கார்ந்துருக்கான். ஸோ எம்பெருமானுடைய திருநாபிக்கு பக்கத்துல இருக்காம அப்படி இருந்தும் காண்கிலான் கண்ணன் அடிக்கமலம் தன்னை. அந்த கண்ணன்னு சொல்லப்படுற இந்த எம்பெருமான் இருக்கானே, அவனுடைய திருவடி தாமரை அவனால் பார்க்க முடியாது. அப்படி அடிக்கமலம் தன்னை அயன் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் பாசனம் பார்த்தேன்னா, பேரே வர பிதற்றல் அல்லால் எம்பெம்மானை யாரே அறிவார் அது நிற்க அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அவனுடைய பேரை தான் சொல்ல தெரியுமே தவிர மற்ற யாருக்கு சுவாமி அவனை பற்றி ஃபுல் விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் சொல்றார். அந்த பிரம்மா ரொம்ப பக்கத்தில் இருக்கானே, இஸ் பிசிக்கலி க்ளோஸ் டு ஹிம் அப்படிங்கிற மாதிரி. ஐ மீன் நோபடி கேன் பி க்ளோசர் தன் தட் அப்படின்னு. அப்படி இருந்தும் அவன் எம்பெருமானுடைய திருவடியை அவன் பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ அந்த அளவுக்கு இவாளுக்கு தேவர்களுக்கெல்லாம் அந்த அவ்வளோ தூரத்துக்கு விஷயம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். மருத்துவனாய் நின்ற அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தேன்னா, உலகத்தில் நோய்க்கு மருந்து வேறு வைத்தியன் வேறு. மென்ஷன் இட் ஆல்ரெடி. ஜென்ரலி ஒரு டிசீஸ்க்கு மருந்துன்னு ஒன்று இருக்கும், மருத்துவன் டாக்டர்னு ஒன்று இருக்கும். ஆனால் இந்த கேஸில் எப்படின்னாக்கா, எம்பெருமான் தான் அவன் தான் மருந்து. எப்படி மருந்துன்னாக்கா அவன் தான் உபாயம். ஸோ அவன் மூலம் அவனுடைய திருவடியில் பிரபத்தி பண்ணி அது மூலமாகத்தான் அடைய முடியும் அவனை. ஸோ அந்த விதத்தில் மருந்தும் அவன்தான், மருத்துவனும் அவன்தான். மருத்துவன்கிறது ஒரு ஆச்சாரியன் இந்த அர்த்தத்தில், அதாவது அந்த நாலேஜ் ஞானத்தை கொடுக்குறவன். அதாவது புருஷார்த்தங்கிறது இவன் அடையிறது தான் புருஷார்த்தம் அப்படிங்கிற நாலேஜை கொடுக்குற. நம்மளுடைய ஸ்வரூபம் இந்த அகாரத்துக்கு மகாரம் அடிமைன்னு சொல்கிறோமோ இல்லையோ, இந்த ஸ்ரீபதி ஆகிய ஸ்ரீமன் நாராயணனுக்கு அகாரத்துக்கு மகாரமாகிய ஜீவாத்மா அடிமை. அதனால அவனை அடைந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் நம்மளுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறது. அந்த மாதிரியான நாலேஜை கொடுக்கறது அது ஆச்சாரியன் மூலமாக கொடுக்கறது அவன்தான் எம்பெருமான் தான். அதனால அவன்தான் மருத்துவன் அப்படிங்கிற மாதிரி, அவன்தான் டாக்டரும் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இது பார்த்தேன்னாக்க இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துலேயும் வருது, திரிசாமா சாமக சாம நிர்வாணம் பேஷஜம் பிஷகு அப்படிங்கிற மாதிரி. பேஷஜம் பிஷகு, பேஷஜம்னாக்கா மருந்து, பிஷக்குனாக்கா டாக்டர் மருத்துவன் அப்படிங்கிற மாதிரி. பேஷஜம் அதுவும் அவனுக்கு ஒரு பேர், மருந்துங்கிறதே அவனுக்கு ஒரு பேர், மருத்துவனும் இன்னொரு பேர். ஸோ பேஷஜம் பிஷக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. நமக்கு தெரியும் இந்த தன்வந்திரின்னு சொல்ல, தன்வந்திரிங்க இஸ் ஆல்சோ செட் டு பி தி ஃபவுண்டர் ஆஃப் ஆயுர்வேதா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாளோ இல்லையோ. ஸோ பார்க்கடலை கடையற்ற தன்வந்திரியாக அமிர்தத்தை கையில் கலசமாக எடுத்துன்னு அந்த ஸோ இந்த டாக்டர்னு சொல்லப்படுற இந்த மருத்துவனான அந்த தன்வந்திரி அது ஆக்சுவலாக எம்பெருமானுடைய அவதாரமாக எம்பெருமானுடைய அம்சமாக கருதப்படுறார் அவர். ஸோ ஆல்சோ இன்கார்னேட்டட் அஸ் தன்வந்திரி. அந்த விதத்தில் அது மெடிசன் மேன் அப்படின்னா, அந்த விதத்தில் மருத்துவனாய் என்ற மாமணி வண்ணாங்கிறதுக்கு ஸோ அது இட் ஆல்சோ அப்ளைஸ் இன் தட் சென்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அது. அப்புறம் அவன் மருந்து அப்படிங்கிறது, அவன்தான் மருந்து அவன்தான் மருத்துவன்கிறது நிறைய பாசுரங்கள் சொல்றது. ஸோ ஜஸ்ட் a few more examples. வருநரகம் தீர்க்கும் மருந்துன்னு 3ஆம் திருவந்தாதியில்
பேயாழ்வார் சொல்றார், வருநரகம் தீர்க்கும் இந்த மனத்துள்ளான் மாகடல் நீர் உள்ளான் மலராள் தனத்துள்ளான் தன்துழாய் மார்பன் சினத்து செருணருகத் சற்றுகந்த தேங்கோத வண்ணன் வரு நரகம் தீர்க்கும் மருந்து. இந்த கேஸில் அதாவது நரகம் வராமல் தீர்க்கிற மருந்து இவன் தான் அப்படின்னு. ஆக்சுவலாக அங்கே நரகம்ங்கிறது வந்து இஸ் நாட் டாக்கிங் அபவுட் நரகம் அப்படிங்கிற மாதிரி, சம்சாரமே ஒரு நரகம்ங்கிற அர்த்தத்தில். ஸோ சம்சாரத்தில் இன்னொருத்தர் நம்ம இராமல் இருக்கிறதுக்கு, பிறக்காமல் இருக்கிறதுக்கு அவன் ஒரு மருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். வருநரகம் தீர்க்கும் மருந்து அப்படின்னு. மனத்துள்ளான் மாகடல் நீர் உள்ளான் மலரால் ஸ்தனத்துள்ளான், ஸ்தனத்தில் இருக்கிறவன் தண்டுழாய் மார்பன், எல்லாருமே ஒத்தந்தான் சுவாமி. இந்த மாகடல் பார்க்கடலில் பள்ளி கொண்டவன், மலரால் ஸ்தனத்தில் உள்ளவன், இந்த ஸ்ரீதேவியினுடைய ஸ்தனத்தில் குடி கொண்டிருக்கிறவன், அப்படி தன்துழாய் மார்பன், இந்த திருத்துழாய் மாலையை போட்டுருக்கிற கழுத்தில் போட்டுருக்கிறவன், சினத்து செருணர் உக செற்றுக, அந்த பகைவர்களெல்லாம் அழிக்கிறவன், அந்த தேங்கோத வண்ணன், அந்த கடல் போன்ற நிறமுடையவன் வந்து அவன்தான் வரு நரகம் தீர்க்கும் மருந்து. வருகின்ற நரகத்தை, அதாவது வருகின்ற அடுத்த பிறவியை தீர்க்கிற மருந்து அப்படிங்கிற மாதிரி, அவன்தான் மருந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதே மாதிரி மூன்றாம் திரு வந்து அதில் நாலாவது பாசுரம், அதாவது இந்த மூணாவது பாசுரம் இது, அதுக்கு அடுத்த பாசுரமே மருந்துங்கிற, ஏன்னா அந்த அதியோ இல்லையோ, அதனால் மருந்துன்னு முடிஞ்சதுனாக்கா மருந்துன்னு ஆரம்பிக்கணும் அடுத்த பாசுரம். ஸோ அதனால் மருந்தும் பொருளும் அமுதமும் தானே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறார். மருந்தும் பொருளும் அமுதமும் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அமுதமும் தானே திருந்திய செங்கண்மால் ஆங்கே பொருந்தியும் நின்றுலகம் உண்டுமிழ்ந்து நீரேற்றும் மூவடியால் அன்றுலகம் தாயோ நடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது மருந்தும் பொருளும் அமுதமும் தாமே, இவன் தான் சுவாமி மருந்து, சம்சாரத்துக்கு மருந்து இவன் தான். பொருளும்னாக்க வெல்த், மெட்டீரியல் வெல்த் கொடுக்குறவனும் இவன் தான். அப்புறம் நான் மருந்துன்னு சொல்லிட்டேனே, ஸோ அதனால் அவன் கசப்பாக இருப்பானோ, ஏன்னா மருந்துகள் யூஸ்வலி கசக்கும் இல்லை. நீங்கள் வந்து வாயில் என்னைக்காவது மாத்திரையை கடிச்சு சாப்பிட்ருக்கீங்களோ இல்லை, அதான். ஸோ அந்த காலத்தில் வந்து ஒரு லிக்விடாக கொடுப்பா, அப்போ வந்து நாக்கில் விடாமல் தொண்டையில் மாத்திரம் படுற மாதிரி சாப்பிட்றணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆனால் இவன் என்ன சொல்கிறாருனாக்கா, இல்லை மருந்துங்கிறதுக்காக வேண்டிய கசப்பு இல்லை, அமுதம் மாதிரி இருப்பானவன். ஆனால் மருந்தும் பொருளும் அமுதமும் தானே அப்படிங்கிற மாதிரி. குளோரியஸ் செங்கன்மால், திருந்திய செங்கன்மால் ஆங்கே பொருந்தியும்னாக்க நம்ம ரட்சிச்சுன்னு இருக்கானவன். நின்று உலகம் உண்டு உமிழ்ந்து நீரேற்று மூவடியால் அன்றுலகம் தாயோ நடி. இந்த உலகத்தை அவன் என்னெல்லாம் பண்ணான், படைச்சான், இது பண்ணான், அழித்தான், சாப்பிட்டான், உமிழ்ந்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறார் அவர். சரியா? ஸோ அதே மாதிரி வருநரகம் தீர்க்கும் மருந்துன்னு சொல்லியாச்சு, மருந்தும் பொருளும் அமுதமும் தானேன்னு சொல்லியாச்சு. திருவாய்மொழியில் சொல்கிறார், அறிந்தனரெல்லாம் அரியை வணங்கி அறிந்தனர் நோய்கள் அறுக்கும் மருந்து அப்படின்னு ரொம்ப அழகான பாசுரம் ஒன்று சொல்கிறார். அதாவது ஃபுல் பாசுரம் சொல்கிறேன். அறிந்தன வேதம் அரும்பொருள் நூல்கள், வேதத்தில் வந்து தெரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்காவா, அதே மாதிரி இதோ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. என்ன தெரிஞ்சிருக்குன்னாக்க பார்க்க போகிறோம். அது அரும்பொருள் நூல்கள், அதே மாதிரி இதிகாசங்கள், புராணங்கள், அதுகளும் வந்து அதை எலாபரேட் பண்ணுற மாதிரி பண்ணுறதுகள். அறிந்தன கொள்கை அரும்பொருள் ஆதல் அப்படின்னாக்கா, வாட் தே ஹவ் லேர்ன்ட் இஸ் தட் இஸ் ஹார்ட் இஸ் இம்பாசிபிள் டு லேர்ன் அப்படி, தட்ஸ் வாட் தே ஹவ் லேர்ன்ட் அப்படிங்கிற மாதிரி. வேதாகமேதம் புருஷம் மகாந்தம்னா சொல்கிறோமோ இல்லையோ, வேதாகமேதம் எனக்கு தெரிஞ்சு போயிடுத்து சுவாமி, எனக்கு தெரிஞ்சு போயிடுத்து சுவாமி அப்படின்னா என்ன தெரிஞ்சு போயிடுத்து சுவாமி அப்படின்னாக்கா, அவனை தெரிய முடியாது, அந்த அளவுக்கு தெரிஞ்சிடுத்து சுவாமி அப்படிங்கிற மாதிரி, அதுதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அறிந்தனர் எல்லாம் அரியை வணங்கி, எல்லா ரிஷிகள் எல்லாருமே வந்து ஞானிகள் ரிஷிகள் எல்லாரும் வந்து ஹரின்னு சொல்லப்படுற எம்பெருமான வணங்குறார். அவன் வணங்கி அறிந்தனர் நோய்கள் அறுக்கும் மருந்தே. ஸோ அறிந்தனர்னு ஆரம்பிக்கிற, எல்லா விஷயமும் தெரிஞ்சவா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் அவள் எம்பெருமானை பற்றி நிறைய தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போயிடோ இல்லையோ. அதனால் அவள் என்ன நினச்சிட்டு இருக்கார், அறிந்தனர் நோய்கள் அறுக்கும் மருந்தே. அறிந்தனர், ஸோ வாட் டு தே நோ? நோய்கள் அறுக்கும் மருந்து, தட்ஸ் ஆல் தே நோ. அதாவது இந்த சம்சாரத்துக்கு இவன் மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு தான், தட்ஸ் ஆல் தட் குவாலிஃபைஸ் தெம் டு பி கால்ட் அறிந்தனர், ஞானிகள் அப்படின்னு பண்ணுற மாதிரி. ஸோ ஜென்ரலி ஞானிகள்னான்னு அர்த்தம்னாக்க, ஞானிகள்னாக்க எம்பெருமானை பற்றி நிறைய தெரிஞ்சின்றவான்னு அர்த்தமா இல்லை, எம்பெருமானை பற்றி தெரிஞ்சிக்க முடியாதுங்கிறத தெரிஞ்சின்றவா ஞானிகள் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அவர். நோய்கள் அறுக்கும் மருந்தே. அப்புறம் மருந்தே நங்கள் போக மகிழ்ச்சிக்கு என்று தேவர் குழாங்கள் பிதற்றும் பெரும் பிரான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். 934. ஸோ முந்தின பாசுரம் வந்து மருந்தேன்னு முடிகிறது, திருவாய்மொழி ஒரு அந்தாதி, அதனால் அதுவும் வந்து மருந்தே அதே வார்த்தையில் ஆரம்பிக்கிறது. மருந்தே நாங்கள் போக மகிழ்ச்சிக்கென்று பெருந்தேவர் குழாங்கள் பிதற்றும் பிரான். அதாவது சொன்ன மருந்தே நங்கள் போக மகிழ்ச்சிக்கு, அவன் தான் மருந்து அப்படிங்கிற மாதிரி. பெரும் தேவர் குழாங்கள் வந்து தேவர்கள் கூட்டங்கள்லாம் வந்து சொல்கிறது அது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அது கருந்தேவலம் தேவனெம்மான் கண்ணன் வெண்ணுலகம் தரும் தேவனை சோரையல் கொண்டாய் மனமே கண்டாய் மனமே, அவனை பார்த்தேனாக்க விட்டுடாது மனசே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ தேவர்களும் வந்து மருந்தே நாங்கள் போக மகிழ்ச்சிக்கு என்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார்.
பெரியாழ்வார் திருமொழியில் வந்து இதில் வந்து யசோதா பாவத்தில் இருக்கிறச்சே வந்து யசோதை வந்து கண்ணன் கிட்ட சொல்கிறா, பூச்சூட வா அப்படின்னு கூப்பிடுறச்சே வந்து என்ன சொல்கிறேன்னாக்கா, ரொம்ப அழகான பாசுரம் இது. ஆனிரை மெய்க்கனி போதி அருமருந்து ஆவது அறியாய் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நீ வந்து சின்ன கண்ணன் அவன் வந்து காட்டுக்கு போகிறான், பசுக்களெல்லாம் அழைச்சிண்டு அது பசுக்களை புல்மையை வைக்கிறதுக்கு அழைச்சின்னு போகிறான். அதுதான் சொல்கிறான், ஆனிரை மேய்க்க நீ போதி அப்படிங்கிற மாதிரி. மாடுகளை மேய்க்க வைக்கிறதுக்காக வேண்டி நீ காட்டுக்கு அழைச்சின்னு போகிற, என்னவோ நீ அதுக்காக வேண்டி தான் பிறந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கே கண்ணா. யூ ஹேவ் அ பிகர் ஜாப் இன் த வேர்ல்டு. அது என்னது தெரியுமா? அருமருந்து ஆவது அறிவாய். சம்சாரத்துக்கே மருந்து நீ தான். அது வந்து அதை பற்றி ஒன்றுமே தெரியாதவன் மாதிரி மாடு மேய்க்கிறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த மாடுகள் பின்னாடியே போயின்னு இருக்கே அப்படின்னு அழகாக சொல்கிறான். ஆனிரை மேய்க்கனை போதி அருமருந்து ஆவது அறிவாய் அப்படின்னு சொல்லி கானகம் எல்லாம் இது காட்டெல்லாம் சுற்றி ஒன்று கண்ணங்கரையில் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாள். ஸோ அதை வந்து அதையும் சொல்கிறார் அவர். அதையும் ஒரு எக்ஸாம்பிள். ஆனிரை மேய்க்கனை போதி அருமருந்து ஆவது அறியாய் அப்படிங்கிறது. ஏன்னா அவனுக்கு சௌலபியம். அவன் வந்து எல்லாருக்கிட்டையும் நன்னா தோளில் போட்டு தோளில் கை போட்டு பழகின்னு இருக்கான், பேசின்னு இருக்கான். அப்படி அந்த மாதிரி பண்ணுறச்சே வந்து அதுதான் முக்கியம்னு தோன்றுறது. தன்னோட சௌலபியத்தை காமிக்கணுங்கிற அதுதான் முக்கியம்னு தோன்றுறது. பட் எல்லாரையும் வந்து ரிடீம் பண்ணி மோட்சத்துக்கு அழைச்சின்னு போகணுங்கிறது தானே, அது சம்சாரத்துலேருந்து வாழ எடுத்துன்னு போகணுங்கிறது தானே முக்கியம். அதை நீ கொஞ்சம் மறந்து போயிட்டியா கிருஷ்ணான் அப்படிங்கிற மாதிரி அழகாக சொல்கிறாரு. அப்புறம் இன்னொன்று வந்து நாச்சியார் திருமொழியில் ஸ்ரீ ஆண்டாள் வந்து நாயிகா பாவத்தில் இருக்கச்சே சொல்கிறார், யாருக்கும் என் நோய் இது அறியலாகாது அம்மனை மீர் துழதிப்படாதே கார்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் கைகண்ட யோகம் தடவ தீரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இந்த ஹோல் பதிகத்தில் வந்து நாச்சியார் இதில் வந்து ஸ்ரீ ஆண்டாள் வந்து நாயிகா பாவத்தில் வந்து தன்னுடைய நாயகனை மிஸ் பண்ணுறாவ. ஸோ அதனால் இந்த விரக தாபம் அப்படிங்கிற நோய் வந்திருக்குது, பிரிவு துயரம் அப்படிங்கிற நோய் வந்திருக்குது. ஸோ ஆஃப்கோர்ஸ் அந்த அம்மாக்கள் வாத்தில் உள்ள பெரிய லேடிஸ்லாம் வந்து இவ்வளோ குத்தம் சொல்கிறா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு இந்த மாதிரி மனசை வரி கொடுத்துடலாமா அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. உனக்கு என்ன ஆயின் இருக்கு அந்த மாதிரிலாம் கேட்குறா. அதுக்கு தான் சொல்கிற ஆண்டாள் சொல்கிறா, அது வந்து ஆர்க்கும் என் நோய் இது அறியலாகாது அம்மனை மீறி. எனக்கு வந்திருக்கிற அந்த நோய் இருக்கே, அதாவது எம்பெருமானை விட்டு பிரிஞ்சிருக்கு, என்னோட நாயகனான எம்பெருமானை விட்டு பிரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது. திங்க் பண்ணி பார்த்தாலும் வாட் இஸ் தட் நோய்? தட் செப்பரேஷனுங்கிறது என்னது? அவன் பரமபதத்தில் இருக்கான், நம்ம வந்து சம்சாரத்தில் இருக்கோம். அந்த செப்பரேஷன் தான் நோய். அது தான் சொல்கிறாவ. ஸோ பேசிக்லி அவளும் ஷீ டாக்கிங் அபவுட் த சேம் திங். இன்னும் சம்சாரத்திலே இருந்துட்டு இருக்கோமே அப்படிங்கிறது தான் சொல்கிறா. யாருக்கும் என்ன சொல்கிறாள்னாக்க, யாருக்கும் என் நோய், ஆர்க்கும்னாக்க யாருக்கும் என் நோய் இது அறியலாகாது, ஒருத்தருக்குமே அம்மனை மீறி. ஸோ லேடிஸ் ஆஃப் த ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. எனக்கு ஒருத்தருக்குமே என்னுடைய டிசீஸ் என்னங்கிறது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேள், அப்ரிஷியேட் பண்ண மாட்டேள். துழதிப்படாதே கார்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் கைகண்ட யோகம் தடவ தீரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து பேசாமல் இந்த கைகண்ட யோகம் தடவ தீரும் நீர்க்கரை நின்ற கடம்பை ஏறி காளியன் உச்சியில் நட்டம் பாய்ந்து போர்க்களமாக நிறுத்தம் செய்த பொய்கை கரைக்கு என்னை ஒய்த்திடுமேன். அப்படி இந்த யமுனை நதியோட கரைக்கு என்னை கொண்டு போய் விட்டுடுங்கோ. என்னாக்கா அவனுடைய திருக்கை வந்து என்னுடைய உடம்புல பட்டாதான் என்னுடைய இந்த வியாதி தேரும். அவன் தான் மருத்துவன், அவன் தான் மருந்து அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார். துழதிப்படாதே. ஸோ துழதிப்படான துக்கப்படாமல், நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாமல், கார்கடல் வண்ணன் என்பான் ஒருவன். இந்த கருமையான கடல் போன்ற இருக்கானே, அந்த கலரில் உள்ள அந்த கண்ணன் இருக்கானே, அவன் கைகண்ட யோகம் தடவ தீரும் அப்படிங்கிற மாதிரி. அவன் கை தடவ தீரும். அவன் கையை மேலே பட்டு அவன் தடவி கொடுத்தான்னாக்கா அதுவே என்னுடைய நோயை தீர்த்து விட்டுரும். அது வந்து கைகண்ட யோகம், அது நிச்சயமாக நடக்கும். கைகண்ட யோகம் நிச்சயமாக பலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அந்த விதத்தில் அவன்தான் மருந்து அப்படிங்கிறது அதுவும் சொல்ல மாதிரியாருது. அப்புறம் கடைத்திலையிலிருந்து வாழும் கோயில் கடைப்புகப்பைன்னு சொல்கிறாரோ இல்லையோ. ஸோ அதாவது என்னை வந்து உன்னுடைய கோயில் வாசலில் வந்து அழைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இதுக்கு வந்து நம்ம திருமாலை அப்படிங்கிறதுல வந்து போன தடவை ஒரு பாட்டு பார்த்தோம். திருமாலையில் வந்து தொண்டரடிப்படி ஆழ்வார் சொல்கிறார், உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது சோம்பர்னு எப்படி யாரை சொல்கிறாருனாக்க, தன்னுடைய பாரத்தெல்லாம் அவன் மேலே பிரபத்தி பண்ணிட்டு தன்னுடைய பாரத்தெல்லாம் அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலம் ததா அப்படின்னு சொல்லி தன்னுடைய இதெல்லாம் எல்லாத்தையும் காப்பாற்றுறது. அடியனுடைய ஆத்மாவை அடியனுடைய ஆத்மாவை காப்பாற்றுற பொறுப்பு, அந்த காப்பாற்றுறதுனால வர்ற பலன் எல்லாமே உன்னோடையது அப்படின்னு சொல்லி விட்டுறாளோ இல்லையோ. அந்த மாதிரி விடுறவாள் தான் அவள் வந்து
எல்லா பாரங்களையும் திறந்து விட்டவா வந்து அவளைத்தான் உனக்கு பிடிக்கும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தொண்டரடிப்படி ஆழ்வார் திருமாலை பாசுரத்தில் சொல்கிறார். அப்படி இந்த சொன்னாலுடைய மேம்பொருள் போக விட்டு, இந்த சூப்பர்ஃபிஷியல் திங்ஸ்லாம் போக விட்டு, அதில் உள்ள பற்று ஆசையெல்லாம் போக விட்டு, மெய்மையை மிக உணர்ந்து, மெய்மைனாக்கா வாட் த ரியல் ட்ரூத் அபவுட் அஸ், நம்மளுடைய சுபாவம் என்ன, அகாரத்துக்கு மகாரம் அடிமை, அதனால் நம்ம அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற மெய்மை உணர்ந்து பரிசு அறிந்து கொண்டு, ஸோ வாட் இஸ் த எண்ட் ரிசல்ட், த ப்ரைஸ் தட் வி ஷுட் ஸ்ட்ரைவ் ஃபார், புருஷார்த்த அவனை அடையணும் அப்படிங்கிறது, அதான் ப்ரைஸ். அது ஐம்புலன் அகத்து அடக்கி, நம்மளுடைய இந்திரியங்கள்லாம் அடக்கிக்கணும். காம்பர தலை செலுத்து அப்படிங்கிற மாதிரி, தலையில் இருக்கிற பாரத்தை காம்போட தலையில் சிரைச்சி விட்டுணும். அப்படி இருந்து கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை அந்த மாதிரி பண்ணிட்டு கோவிலில் போய் நின்று வேலை பண்ணுறாளே, கோவிலில் போய் அதுதான் சரணாகதின்னு பண்ணிடுறாளே, அப்படிப்பட்ட சோம்பர் வந்து அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டவா வந்து உகத்தி போலும் சூழ்புணல் அரங்கத்தானே, அவளை தான் அவனுக்கு பிடிக்கும் போல இருக்கு அப்படின்னு. அந்த உன் கடைத்தலையிலிருந்து வாழும் சோம்பர் அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னோட கோவிலில் வந்து சரி நான் இதுதான் எனக்கு கதின்னு சொல்லி அங்கேயே இருப்பாளே, அப்படிப்பட்டவா தான் அவனுக்கு பிடிக்கும் போல இருக்குன்னு சொல்கிறாளே, அதைத்தான் இவரும் சொல்கிறார், கோவில் கடை புகப்பைன்னு சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஒரு கதை ஒன்று சொல்கிறார். அதாவது திருக்கண்ணமங்கை ஆண்டான் அப்படின்னு ஸ்ரீ நாதமுனியோடைய சிஷ்யர் ஒருத்தர் இருந்தாராம். இந்த கதையை வெவ்வேறு விதமாக சொல்கிறார். ஸோ அடியன் இது எசன்ஸை சொல்கிறேன். அது வந்து அவர் என்ன பார்க்குறார், இந்த திருக்கண்ணமங்கை ஆண்டான்கிறவர் நாதமுனியோட சிஷ்யர். அவர் ஒன் ஆஃப் ஹிஸ் மெனி சிஷ்யர்ஸ். அவர் வந்து ஒருத்தரம் பார்க்குறார், 2 வேடன்கள் இருக்கா. வேடன்னாக்கா ஹண்டர்ஸ். அவள் ஆளுக்கு ஒரு நாய் ஒன்று இருக்குது போல இருக்கு. ஸோ என்னன்னாக்கா இந்த ஒரு நாய் வந்து இன்னொரு நாயை இட் பிக்ஸ் அப் அ ஃபைட் வித் தி அதர் டாக் அண்ட் கில்ஸ் தட் டாக் அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்த உடனே இந்த டாக் தட் காட் கில்ட், அதனுடைய ஓனர் இந்த ஹண்டர் இருக்கானோ இல்லையோ, அவன் வந்து இந்த நாயை கொன்னுடுறான். ஸோ இவன் அந்த ஹண்டர், ஸோ இன்னொரு ஹண்டர் வந்து எப்படி நீ என்னோட நாயை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவள் 2 பேரும் ஹண்டர்ஸ் 2 பேரும் வேடர்கள் 2 பேரும் சண்டை போட்டு அவள் 2 பேரும் they kill each other and so their story ends there அப்படிங்கிற மாதிரி. அதை அவர் திருக்கண்ணமங்கை ஆண்டான் பார்க்குறாராம். பார்க்கறச்சே தோன்றதான் அவருக்கு வந்து இந்த பாரு, ஒரு நாய்ங்கிறது நாயோட உடையவர் யார், இட்ஸ் த ஓனர்ஸ் ஆஃப் த டாக் யார், இந்த வேடர்கள் வந்து அவள் வந்து இந்த நாய்க்காக வேண்டி போய் இவ்வளோ சண்டை போட்டு தங்களோட உயிரையே கொடுத்துருக்காளே அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறார் அவர். அப்போ ஆஹா, ஒரு நாயை வந்து இம்பட்டுக்கும் இவாளுக்கு வந்து நிறைய பெரிய ஞானம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா வேடர்களாக இருந்த அவள்லாம் இதெல்லாம் படிச்சிருப்பாளா, சாஸ்திரங்கள் படிச்சிருப்பாளா, உபனிஷத்துகள் படிச்சிருப்பாளா, பிரம்மசூத்திரம் படிச்சிருப்பாளா, பகவத்கீதா படிச்சிருப்பாளா, எல்லாம் ஒன்றும் படிச்சிருக்க மாட்டா. அதனால அவளுக்கு வந்து அவ்வளோ ஞானங்கள் இல்லாமல் இருக்கிற சமயத்திலேயே அவள் வந்து தங்களுடைய ப்ராப்பர்ட்டியான நாய் மேலே எவ்வளவு பாசம் வச்சு அதுக்காக வேண்டி தங்களுடைய உசுரையே கொடுத்து சண்டை போட்டுன்னு ஒருத்தர் கொண்டுன்னு இருக்கா. அப்படி இருக்கிறச்சே நம்மளை வந்து ப்ராப்பர்ட்டியாக உடைய எம்பெருமான் வந்து அவன் வந்து நம்மளை காப்பாற்றாமல் விட்டுடுவானா அப்படிங்கிற ஞானம் அவருக்கு வருது. அதனால வந்து சரின்மே எனக்கு ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாய் மாதிரி தவழ்ந்து போய் கோவிலுக்குள்ளே போய் அவர் தன் மகிழம்பூ மரத்து கீழே உட்காந்துட்டு அங்கேயே சரண்டர் ஆயிட்டார் அப்படிங்கிற மாதிரி, அங்கேயே இருந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி கதை சொல்லுவாது. ஸோ இங்கே காட்டப்பட்டது அந்த மாதிரி தானும் ஆனம். ஏன்னா அவரும் கோவிலில் போய் ஒரு மரத்து கீழே இருந்துட்டு இவர் பண்ண மாதிரி ஸ்ரீ நம்மாழ்வார் பண்ண மாதிரி அவரும் ஒரு மரத்து கீழே உட்காந்துட்டு சரி நான் அங்கேயே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணாராம். அதுதான் சொல்கிறார். இங்கே காட்டப்பட்ட திருக்கண்ணமங்கை ஆண்டான் நிலைமையை அடியேனுக்கு அருள் செய்ய வேண்டும் என்கிறார். ஏன்னா ஒரு தேகாத்ம அபிமானியின் அளவு இதுவானால், ஸோ இஸ் நவ் ரெஃபரிங் டு த ஹண்டர்ஸ் that he saw killing each other because their dogs got killed. அப்போ சொல்ல தேகாத்ம அபிமானியின் அளவு இதுவானால், அவளுக்கே தங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்குள்ள இவ்வளவு ஆசை இருக்குன்னாக்க பரமச்சேதனான ஈஸ்வரன், பரம ஞானமுடைய சைத்தன்யமுடைய ஈஸ்வரன் வந்து நம்ம அவனுடைய ப்ராப்பர்ட்டி. அதனால் நம்ம வந்து நம்ம கஷ்டப்படுறதுக்கு அது பண்ணுவானா, நம்ம யமாதிகள் கையில் காட்டிக்கூடான் என்று திருவாசலை பற்றி கிடந்தாரே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது ஸோ அது ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த கோவில் கடைப்புகப்பைங்கிறதுக்கு அந்த இதில் வாக்கு தூய்மை இல்லாமையினாலே அப்படிங்கிற பதிகத்தில் நம்ம பார்த்துருக்கோம். வன்மையாவது உன் கோயிலில் வாழும் வயிற்றனவன் என்னும் வன்மை கண்டாயே. சுவாமி அடியனுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னாக்க, அடியனுடைய கிளைம் டு ஃபேம், என்னோட ரெஸ்யூமேல என்ன போட்டுப்பேன்னாக்க, வாட் ஐ வுட் பி கிளாட்லி பிராக் அபவுட் இன் மை ரெஸ்யூமே என்னன்னாக்க, வன்மையாவது உன் கோயிலில் வாழும் வயிற்றனவன் என்னும் வன்மை கண்டாயே. உன்னோட கோவிலில் பூந்து அங்கேயே இருக்கிறவன் அப்படிப்பட்ட ஒரு அடியார் அப்படிங்கிற ஸ்ட்ரென்த் இருக்கே, அதான் that's the only brag worthy
feature that I have, property that I have அப்படிங்கிற மாதிரி இவரே சொல்றார், பெரியாழ்வாரே சொல்றாரு. அதே தான் வேணும், அந்த இது வேணும் சுவாமி, கோயில் கடைப்புகப்பை அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். சரியா? ஸோ இது வந்து 6வது பாசுரத்தினுடைய வியாக்கியானம். 7வது பாசுரம் பார்க்கலாம். ஸோ 7வது பாசுரம் வந்து அக்கறை என்னும் அனத்த கடலுள் அழுந்தி உன் பேரருளால் இக்கரை ஏறி இழைத்திருந்தேனே அஞ்சேல் என்று கைகவியாய் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது இதுலயும் இந்த சம்சார கடலை தாண்டதை பத்தி சொல்றார் அவர். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, எம்பெருமானே நீர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டீர் சுவாமி. ஒரு காலத்துல வந்து நான் எக்கச்சக்கமா பாவங்கள் பண்ணி எப்படி இந்த சம்சாரம்ங்கிற சாகரத்தை, சமுத்திரத்தை தாண்டதுங்கிறது தெரியாம இருந்தது. நீ கிட்டத்தட்ட தாண்ட வச்சுட்டு இந்த கரை கொண்டு வந்துட்ட. ஸோ இஸ் நவ் the way you have to think about it is that சம்சாரம் அப்படிங்கிற சாகரத்தை தாண்டின்னு இந்த கரைக்கு வந்துட்டேன். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்கு உம்முடைய வீடுங்கிற சொல்லப்படுற இந்த மோட்சம் வந்து. ஸோ அடியேனை வந்து கையை பிடிச்சுன்னு அழிச்சுன்னு போகும் சுவாமி. எனக்கு அஞ்சேல், அந்த அபயமுத்திரை கொடுத்து அஞ்சேல் கவலைப்படாத, நான் உன்னை எடுத்துப்பேன், என்னத்தான் நீ அடைய போற அப்படிங்கிற மாதிரி அபயமுத்திரை கொடுத்து என்னை அழிச்சுன்னு போகும் சுவாமி அப்படிங்கிறார். என்ன சொல்றாருனாக்கா, அக்கறை என்னும் அனத்த கடலுள் அழுந்தி அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறார். அதாவது அக்கறைங்கிறது வார்த்தை வந்து சம்சாரத்தை மீன் பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலி the way it means சம்சாரம் is quite interesting. அக்கறைங்கிற வார்த்தைக்கு பாவம்ங்கிற சின்ஸ் அப்படிங்கிற அர்த்தம், கர்ம, பேட் கர்மாஸ்ன்னு சொல்றோமே, அந்த பேட் கர்மாஸ், அந்த சின்ஸ் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அந்த பார்த்தேன்னாக்க பாவங்கள் அப்படிங்கிறது அந்த சின்ஸ் வந்து அதுகள் வந்து they lead to சம்சாரம் அப்படிங்கிற, they lead to being born இல்லையா? ஸோ அந்த விதத்தில் பாவங்கள்ங்கிறது காஸ். ஸோ அந்த அக்கறைன்னு சொல்லப்படுற பாவங்கள் வந்து காஸ். அந்த எஃபெக்ட் வந்து என்னன்னாக்கா கண்டினியூட் பீயிங் இன் சம்சாரம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி. காஸ்ன்னு சொல்லப்படுற அக்கறை, அதாவது பாவங்கள் அப்படிங்கிறது வந்து எஃபெக்ட்னு சொல்லப்படுறது சம்சாரம். ஸோ இது என்னன்னாக்கா, இந்த காசையே வந்து எஃபெக்டுக்கு பேராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தமிழில் ஒரு இது ஒன்று ரூல் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் வந்து கருவி ஆகு பெயர்னு பேர். இந்த கருவி, அதாவது இந்த மீன்ஸ் இருக்கே, அதாவது மீன்ஸ்னாக்கா இந்த பாவங்கிறதா த மீன்ஸ் டு பீயிங் இன் சம்சாரம் அப்படிங்கிற மாதிரி. இந்த கருவியை வந்து அதை காரணத்தை காரியமாக யூஸ் பண்ணிக்கிறது, அதுக்கு தான் கருவி ஆகு பெயர்னது. ஸோ அந்த விதத்தில் வந்து அக்கறை என்னும் அனத்த கடலுள் அழுந்தி, அக்கறைன்னு சொல்றது பாவங்கள், பட் பாவங்கள் இட் இன்டிரெக்ட்லி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சம்சாரம். ஸோ சம்சாரம் என்னும் அனத்த கடலுள் அழுந்தே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு கடல், சமுத்திரம். அது சம்சாரம்ங்கிறது ஒரு பெரிய சமுத்திரம். இட் இண்டிகேட்ஸ் ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு கெட் டு தி அதர் சைட்ஸ், டு ஸ்விம் அக்ராஸ் இட், ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் த ஓஷன் அப்படிங்கிற மாதிரி. அனத்த கடலுள்னாக்கா என்ன சுவாமின்னாக்கா, சம்ஸ்கிருதத்தில் அனர்த்தம்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையோ, அர்த்தம் அனர்த்தம் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஆதிசங்கரர் வந்து பஜகோவிந்த சொல்றாரு இல்லையோ, அர்த்தம் அனர்த்தம் பாவயநேத்யம் அப்படின்னு சொல்றாரோ இல்லையா, அந்த அனர்த்தம். ஸோ அனர்த்தம்னாக்க துன்பம் அப்படிங்கிற மாதிரி, கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. அவர் என்ன சொல்றாருனாக்க, அர்த்தம் அனர்த்தம்னாக்க செல்வம் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து இந்த சோர்ஸ் ஆஃப் இஸ் நத்திங் பட் அ சோர்ஸ் ஆஃப் கிரீஃப் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார். ஸோ அது வந்து கஷ்டம் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறார். ஸோ இது வந்து அனர்த்த கடல், சம்சாரம்ங்கிறது கஷ்டங்களே கொடுக்கக்கூடிய ஒரு சமுத்திரம் அப்படின்னு சொல்ற விதத்துல அனர்த்த கடல் அப்படிங்கிறது அனர்த்த கடல் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு. அப்படிப்பட்ட சம்சார கடல்ல வந்து அழுந்தினாக்க மூழ்கி, ட்ரௌனிங் இன் இட் அப்படிங்கிற மாதிரி ஆறுது. அந்த ட்ரௌனிங் இன் த ஓஷன் ஆஃப் சாரோ ஆர் சஃபரிங் கால் சம்சாரா. அண்ட் இழைத்திருந்தேனை அப்படிங்கிற இந்த வார்த்தையை இப்போ எடுத்துக்கணுங்க. அனர்த்த கடலுள் அழுந்தி இழைத்திருந்தேனை, இழைத்திருந்தேனைனாக்கா ஃப்ளவுண்டரிங் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். அதாவது சமுத்திரத்தை விழுந்து ஸ்விம் பண்ண தெரியாமல் கையங்காலையும் எப்படி பண்ணிட்டு அந்த பேர், அதுக்கு பேர் ஃப்ளவுண்டரிங் சொல்கிறோம் இல்லையோ, அதுதான் இழைத்திருந்தேனை அப்படின்னு சொல்கிறார். ஸோ இழைத்திருந்தேனைங்கிற வார்த்தையை கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கணும். அது அர்த்தம் பார்க்கறச்சே, அக்கறை என்னும் அனர்த்த கடலுள் அழுந்தி இழைத்திருந்தேனை உன் பேர், அப்படிப்பட்ட என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தவனை, எப்படி அந்த சமுத்திரத்தை தாண்டதுன்னு தெரியாம இருந்தவனை உன் பேரருளால், உன்னுடைய பெரிய அனுகிரகத்தினால, உன்னுடைய பெரிய வந்து கிரேஸ்னால, உன்னுடைய பெரிய பிளஸ்ஸிங்னால, பை யுவர் சுப்ரீம் மெர்சி, சுப்ரீம் தயானால இக்கரை ஏறி, நான் இந்த சமுத்திரத்தை தாண்டி இந்த பக்கம் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இக்கரை ஏறி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி, இக்கரை ஏறி வந்துட்டேன், இந்த பக்கத்துக்கு வந்துட்டேன் நான். ஸோ யூ நவ் ஹேவ் டு இமேஜின். ஸோ ஒரு எம்பெருமானுடைய ஆற்றுக்கு போனோம், அது இக்கரையில் இருக்கு. இப்போ இக்கரையிலேருந்து மேபி அது லாஸ்ட் மைல்னு சொல்லுவாள், அந்த லாஸ்ட் மைல் தான் போனோம் அது. அதனால வந்து அதுக்கு அதை நீ போகிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுங்கிற அர்த்தத்தை சொல்றாரு. இக்கரை ஏறி வந்திருக்கேன்னா
எனக்கு வந்து அஞ்சேல் என்று கை கவியாய் அஞ்சேல் கவலையே படாத பயப்படாதே அப்படின்னு இந்த அபயமுத்திரை காமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அஞ்சேல் என்று கை கவியாய்னாக்கா அபய முத்ரை காமி அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றாரு. பயப்படாத, நீ வந்தாச்சு நீ நான் உன்னை கையை பட்சன்னு அழைச்சின்னு போய்ட்றேன் என்னுடைய ஆத்துக்கு, இந்த இக்கரைக்கு வந்துட்டியோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற. ஸோ அது வந்து ஹவு டிட் யூ கெட் திஸ் ஃபார் அப்படிங்கிறத வியாக்கியானத்தில் பார்க்கலாம். அது வந்து ஏன்னா இட் இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஞானம் வேணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேணும், ஞானம் வேணும், அப்புறம் அது பிரபத்தி பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்வால்வ்டாக இருக்குது. எல்லாத்தையும் பண்ணி இங்கே வந்திருக்கேன்னா இந்த ஆல் யூ நீட் டு டூ இஸ் அட் லாஸ்ட் மைல் அப்படிங்கிற மாதிரி வியாக்கியானத்தில் பார்க்குறதே நம்ம பார்க்க போகிறோம். சுவாமி நீர் வந்து அடியேன் மோட்சம் போகிறதுக்கு வந்து ஒரு 95% அதை வேலையை பண்ணிட்டீர் சுவாமின், அந்த லாஸ்ட் மைலுக்கு அடியேனை கையை பிடிச்சுன்னு அழைச்சின்னு போகணும், அது ஒன்று தான் பண்ணணும் சுவாமி நீர் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அது பார்க்கலாம். அது அஞ்சேல் என்று கை கவியாய் பயப்படாது அப்படின்னு அபாய முத்திரை காமி சுவாமி. சக்கரமும் தடக்கைகளும் கண்களும் பீதக ஆடையோடும் சக்கர் நிவத்து சிவப்புடையா அப்படின்னு சொல்லி எம்பெருமானுடைய திருமேனி இது அழகா ரொம்ப அனுபவிக்கிறார் அவர். சுவாமி நீர் வந்து அது ஆபரணங்கள் ஆயுதங்கள்லாம் போட்டு ஜொலிக்கிறீர் சுவாமி. சக்கரமும் திருவாழியானும் கையில் வச்சுருக்கீர். தடக்கைகள் ஷோல்டர்ஸ்லாம் இருக்க, ரொம்ப பெரிய ஷோல்டர்ஸ், பெரிய கைகள்லாம் வச்சுருக்கிறது, பார்த்தாலே ஒரு இம்ப்ரெசிவாக இருக்குது சுவாமி. கண்களும்னு சொல்கிறாரு, உம்முடைய திருக்கண்களும், அதாவது தாமரை போன்ற திருக்கண்களும்ங்கிறத நம்மளா சேர்த்துக்கணும். அது ஏன்னா இட் கோஸ் வித்அவுட் சேயிங், எம்பெருமானுடைய திருக்கண்கள் தாமரை போல் அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பீதக ஆடையோடும், இந்த மஞ்சளாக இருக்கிற அந்த ஆடை இருக்க பீதக ஆடை, அதெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்கீர் சுவாமி. அதை இவ்வளோ எல்லாத்தையும் வச்சுட்டு சக்கர் நிறத்து சிவப்புடையாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது சக்கர் நிறம், சக்கர்னாக்கா இந்த ட்வைலைட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோமோ இல்லையோ, இந்த ட்வைலைட் வந்து எப்படி ஒரு ஆரஞ்சு கலரில் நல்லா இருக்கும், சன்செட் ஆகிற சமயத்தில் ஒரு ஆரஞ்சு கலர் அழகாக இருக்குமோ இல்லையோ, அதான் சக்கர்னு பேர். அந்த சக்கர் நிறத்து, அந்த நிறத்து சிவப்பு உடையாய், அந்த சிவப்பு கலரை உடையவனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். யூ ஹேவ் டு அஸ்யூம் தட் அது எம்பெருமானுடைய கலர் சேஞ்ச் ஆகிடுதா அப்படிங்கிற மாதிரில இந்த திருவாழியானுடைய அந்த ஜொலிக்கிறதோ இல்லையோ, அந்த ஃபயரி திருவாழியான் அவருடைய அந்த ஒளி வந்து எம்பெருமான் மேலே பட்டு அது ரொம்ப செக்கச்சவேல்னு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கலாம் நீங்கள். அல்லது தாயார் வந்து திருமார்பில் இருக்கிறனால தாயார் செக்கச்சவேல்னு இருப்பார், அதனால் அந்த செக்கச்சவேல்னு இருக்கிறது எம்பெருமானுடைய நிறத்தில் தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கலாம். அது செக்க நிறத்து சிவப்புடையாய் திருமாலிரும் சோலை எந்தாய் அப்படிங்கிற மாதிரி, அதனால திருமாலிரும் சோலையில் இருக்கிறவனே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். சரியா? ஸோ இது வந்து அதனுடைய அர்த்தம். அது பேசிக்கலி நீர் வந்து யூ ஹவ் டன் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் இன்வால்வ்ட் இன் கெட்டிங் மீ டு மோக்ஷம், there's only a little bit left. அதனால் வந்து அதுவும் நான் கவலைப்படாமல் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி எனக்கு அந்த அபய முத்திரை காமி சுவாமி அந்த லாஸ்ட் மைலுக்கு அடியேனை அழைச்சின்னு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு வியாக்கியானம் பார்க்கலாம். அது ஞானத்தை பிறப்பித்தது போலே திருவடி சேர்த்தியையும் அருள வேணும் என்கிறார். அதாவது இவ்வளவு நீர் எனக்கு பண்ணியிருக்கேன், part of that was giving me the ஞானம்ங்கிறது என்ன, அடியனுடைய ஸ்வரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. அந்த ஸ்வரூபத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த புருஷார்த்தம் என்ன, வாட் இஸ் தி எண்ட் கோல் தட் ஐ ஷுட் ஸ்ட்ரைவ் ஃபார், அந்த புருஷார்த்தத்துக்கு அதை அடையிறதுக்கு வந்து வாட் இஸ் த உபாயம், வாட் இஸ் த மீன்ஸ் ஐ ஷுட் யூஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் வந்து தோஸ் ஆர் ஆல் பார்ட் ஆஃப் ஞானம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாத்தையும் நீர் தான் கொடுத்துருக்கீர், அதனால் திருவடி சேர்த்தியையும் அருள வேணும் என்கிறார். உம்முடைய திருவடியில் நான் ஆக்சுவலாக வந்து சேரணும், அதையும் நீர் தான் கொடுக்கணும் சுவாமி அப்படிங்கிற மாதிரி. ஜஸ்ட் ரிமெம்பர் இவர் சொல்கிறார், அவர் கிட்டத்தட்ட 95% of the work is done already. அந்த அக்கறையில் இருந்தேன், இந்த பாவங்கள்லாம் பண்ணிட்டு சம்சாரத்தில் இருந்தேன், இப்போ வந்து இந்த பக்கம் வந்துட்டேன்னா இந்த லாஸ்ட் மைலுக்கு மாத்திரம் என்ன அழிச்சுன்னு போயிடும் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அடியன் ஹஸ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் தட் அக்கறைங்கிறது பாவத்தை மீன் பண்ணுறது, பாவங்கிறது காஸ், எஃபெக்ட்டுங்கிறது சம்சாரம். ஸோ அந்த விதத்தில் வந்து பாவங்கிறதே சம்சாரத்துக்கு, இந்த காஸே எஃபெக்ட்டுக்கு மீன் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. கடலுள் அழுந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சம்சார கடலில் வந்து அழுந்தி இதை மூழ்கி கஷ்டப்பட்டு இருந்தேன் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறச்சு வந்து அதையும் நிறைய ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள்லாம் சொல்லியிருக்கா. அது சம்சாரங்கிறது ஒரு பெரிய சமுத்திரம், அதனால் அது பர்த் அண்ட் ரீபர்த்துங்கிறது அந்த கடலில் மூழ்கி நீஞ்ச தெரியாமல் இருக்கிறது தான் அது, தட்ஸ் வாட் சம்சாரம் இஸ் அப்படிங்கிற மாதிரி. திருவாய்மொழியில் வந்து ஒரு திருவாய்மொழி ரொம்ப அழகாக சொல்கிறது, ஆவார் ஆர் துணை என்று அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல் பிறவி கடலுள் நின்று நான் துளங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கேட்குறதுக்கு பாவமாக இருக்கும். யார் சுவாமி, ஒரு இமேஜின் அ நாவாய்னாக்கா கப்பல் உண்டு. ஸோ யூ ஹேவ் டு இமேஜின் அ வுடன் போட் தட் டசன்ட் ஹேவ் மச் பவர் ஆஃப் இட்ஸ் ஓன் அப்படிங்கிற மாதிரி. அலை நீர் கடலுள் அழுந்தவும், நிறைய அலைகள் இருக்குது, ரொம்ப ஒரு டெம்பஸ்ட் ஒன்று இருக்குது, கடலில் ஒரு புயல் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அலைகள்லாம் அவ்வளோ பெருசாக இருக்கும், போட்டுக்குள்ளேயே ஜலம்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அந்த நாவாய் அந்த போட்
அந்த போட் எவ்வளோ கஷ்டப்படும், அதே மாதிரி அந்த போட்டில் உள்ள மனுஷா வந்து எவ்வளவு கஷ்டப்படும், அந்த மாதிரி நான் பிறவியும் கடல் அப்படில இருந்துட்டு பிறவிங்கிற சமுத்திரத்தில், சம்சாரம்ங்கிற சமுத்திரத்தில் நின்றுண்டு நான் வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆவார் ஆர் துணை, யார் என்னை காப்பாற்ற போகிறா, யார் ஆவார் யார் துணை என்று அலைநீர் கடலுள் அழுந்தும், அலைகள் நிறைஞ்சிருக்கிற, யூ ஹேவ் டு இமேஜின் த டெம்பஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நிறைய அலைகள்லாம் பெருசாக வர்ற மாதிரி பண்ணுற அந்த காற்றுகள்லாம் இருக்குது, சூறாவளிலாம் இருக்குது. அப்படிப்பட்ட சமுத்திரத்துக்குள்ளே அழுந்து இருக்கின்ற நாவாய் போல் அதில் கிட்டத்தட்ட மூழ்கின்னு இருக்கிற ஒரு போட் மாதிரி, அதில் போட்டில் உள்ள மனுஷா மாதிரி பிறவி கடவுள் நின்று தொடங்கின அடியேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதில் நான் வந்து அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்படி இருந்தவனை வந்து நீ இக்கரைக்கு கொண்டு வந்துட்டேன், எல்லாரும் அந்த ஞானத்தை கொடுத்து அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். இதே மாதிரி ஸ்தோத்திர ரத்னத்தையும் அதை சொல்கிறார், அது சமுத்திரம் அப்படிங்கிறத சொல்கிறார். அபராத சகஸ்ரபாஜனம், ஆயிரக்கணக்கான பாவங்கள் பண்ணியிருக்கிற அடியேனே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அபராத சகஸ்ரபாஜனம் பதிதம் பீம பவார்ணவோதரே. பதித்தம்னாக்கா விழுந்துட்டேன்னு அர்த்தம். பதித்தம் பீம, அந்த ஃபியர்சம் இது இருக்கே, ஓஷன் ஆஃப் சம்சாரம் இருக்கே, பீமன ஃபியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபியர்சம், பவார்ணவ பவ ஆர்ணவ பிறவி கடல், அதில் வந்து நடுவில் விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பதித்தம் அதில் விழுந்துட்டேன், அப்படிப்பட்ட அடியேனை, ஆயிரக்கணக்கான அபராதங்கள் பண்ணியிருக்கிற அடியேனை, பிறவி கடல் அப்படிங்கிற சமுத்திரத்தில் விழுந்துட்டு எப்படி வெளியில் வரணும்னு தெரியாமல் இருக்கிற அந்த அடியேனை, அகதி சரணாகதம் ஹரே, அகத்தின் வேறு ஒரு கதி இல்லாதவன், சரணாகதம் ஹரே, சரணாகதி உங்ககிட்ட சரணாகதி பண்ணவன், அப்படிப்பட்ட என்னை வந்து கிருபையா, உன்னுடைய கிருபையினால, கிருபையா கேவலம், அது மாத்திரம்தான் என்னை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார். கேவலம்னாக்கா அது மாத்திரம்தான் அப்படிங்கிற அர்த்தத்தை. கிருபையா கேவலம் ஆத்மசாத் குரு. So by your grace only, so கிருபையா கேவலம், உம்முடைய கிரேஸ்னால, தயானால மாத்திரம், ப்ளீஸ் மேக் மீ யுவர்ஸ், அந்த ஆத்மசாத் குரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரோ இல்லையோ அப்படின்னு சொல்கிறார். ஸோ பேசிக்கலி அவரும் பதித்தம் பீம பவார்ணவோதரே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரோ இல்லையோ, சமுத்திரம் சம்சாரம்ங்கிற சமுத்திரத்தில் விழுந்து தத்தளிக்கிற அடியேனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ உனது நிர்ஹேதுக கிருபையினால் அக்கடலை கடந்தேன் ஆகிலும் பரம பதத்தை சிக்கன பிடித்தாலன்றி என் அச்சம் தீராது. ஸோ உன்னுடைய நிர்ஹேதுக கிருபை காரணம், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணியிருக்கணுங்கிறது அவசியமே இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார். ஐ ஹவ் நாட் டன் எனிதிங் டு டிசர்வ் இட். அந்த விதத்தில் காரணம் இல்லாமல் நீ அடியேனுக்கு ஒரு தயை காமிச்சிருக்க, அந்த நிர்ஹேதுக கிருபையினால் கடலை கடந்தேன் ஆகின, சமுத்திரத்தை கடந்து வந்துட்டேனாது. இருந்தாலும் பரமபதத்தை சிக்கன பிடித்தால் என்று என் அச்சம் தீராது. கரைக்கு வந்தாச்சு, இங்கேருந்து ஒரு மைல் போனாக்க பரமபதம் வந்துடும். அதனால் அந்த பரமபதம் வந்தாலொழி என்னுடைய பயம் போகாது சுவாமி. வாட் ஆர் த டேஞ்சர்ஸ் லை அப்படிங்கிற மாதிரியான பயம் எனக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதான் சொல்கிறாரு தியாகராஜ சுவாமி அதை சொல்கிறாரு. அவர் என்ன மனசுலோனி அப்படிங்கிற பாட்டில் சொல்கிறார், மனசுலோனி மகன் கனிகரம்பு தோனு, கனிகரம்பு ரொம்ப கனிவோட சுவாமி, கனிகரம்பு தோனு வேள நக, இந்த வேளையில் ரொம்ப கனிவோட சுவாமி இன்னும் கொஞ்சம் தூரம் போனங்கிற அப்படி எடுத்து சொல்கிறார். வேள நக கரமுபட்டு தியாகராகவேணு தய, கரமுப்பட்டு கையை பிடிச்சிக்கும் சுவாமி அப்படிங்கிற மாதிரி. சுவாமி எனக்கு வந்து 1 மைலோ தான் இருக்குது சுவாமி, இவ்வளோ தூரம் சமுத்திரத்தை தாண்டி எப்படியோ வந்துட்டேன் சுவாமி, உம்முடைய நிர்ஹேதுக கிருபையினால். கொஞ்சம்தான் தூரம் இருக்குது சுவாமி, இது அடியனுடைய கையை பிடிச்சுன்றோம் சுவாமின்னு சொல்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிறார். ஸோ கனி கரம்பு தோணும் ஈவேளை நான் கரம்பு பட்டு அப்படிங்கிற இந்த சமயத்தில் அடியனுடைய கையை பிடிச்சிக்கும் சுவாமி, ஏன்னா there's only a little left to do அப்படிங்கிற மாதிரி. ஞாச திலகத்துலேயும் சுவாமி தேசிகன் வந்து ரொம்ப அழகான ஸ்தோத்திரம் ஒன்று சொல்கிறார் அவர். அதில் வந்து you have to imagine, நான் இக்கரைக்கு வந்து சேர்ந்தேன்னு சொல்கிறார் அவர். How many things must have happened, right, in order for him to get to this state அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கோ. First of all, அவன் ஒரு மனுஷனாக பிறந்திருக்கார் அவர், இல்லை ஒரு ஸ்தாவரமாகவோ
ஜங்கமமாக ஒரு விலங்காகவோ அல்லது மரமாகவோ அந்த மாதிரிலாம் ஒரு புழுவா பூச்சியாகவோ அந்த மாதிரிலாம் பிறந்திருந்தாருனாக்க அவருக்கு ஞானம்ங்கிறதே கிடைச்சிருக்காது. ஸோ அதனால் ஒரு அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு ஔவையார் சொன்னார். அது மாதிரி ஒரு மனுஷனாக பிறந்ததே அதுவே ஒரு பெரிய பாக்கியம், அதுவே உன்னுடைய கிருபைனால அப்படிங்கிற அர்த்தத்தில் அது. ஸோ ஐம் என்யூமரேட்டிங் ஆல் த ரைட் திங்ஸ் தட் மஸ்ட் ஹவ் ஹேப்பன்ட் இன் ஆர்டர் ஃபார் ஹிம் டு ஹவ் ரீச் திஸ் இக்கரைன்னு சொல்கிறது. அதுவே நான் மனுஷனாக என்னை பிறக்க வச்சே சுவாமின், அதுவே எனக்கு எவ்வளோ பெரிய இது அப்படிங்கிற மாதிரி. இது என்ன சொல்லடி சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ. சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். ஒரு மனுஷனா என்னை பிறக்க வச்சுட்ட, அதனால அந்த சுடர்மிகும் அறிவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அந்த சுடர்மிகும் அறிவோட ஒரு மனுஷனாக என்னை பிறக்க வச்சுட்ட சுவாமி, அதுவே உம்முடைய நிர்ஹேதுக கிருப்பைன்னு நினச்சிக்கலாம் அது. ஸோ அது முதல் விஷயம். ஒரு புழு பூச்சியாகவோ எறும்பாகவோ பிறக்காமல், ஒரு சிங்கம் புலியாக பிறக்காமல், ஒரு தாவரமாக பிறக்காமல் இந்த மாதிரி பிறந்திருக்கேனே, அதுவே எனக்கு ஞானங்கிறது யூ மஸ்ட் ஹாவ் தி எபிலிட்டி டு அக்வயர் நாலேஜ் so that you can acquire knowledge. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை அந்த மாதிரி மனுஷனாக பிறக்கணும், எனக்கு அந்த பாக்கியத்தை நீ கொடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி. அது மாத்திரம் இல்லை, அதை அப்போ என்ன சொல்ற சுவாமி தேசிகன் சொல்கிறா, அது ஞானத்தை கிடைக்கிற சக்தி கொடுத்தனே, அது மாத்திரம் இல்லை ஞானத்தை கொடுத்து நான் ஐ வாஸ் tied up by crores of karmas அப்படின்னு சொல்ல போகிறார் முதல் லைனில். yet I became a servant to your order. ஏன்னாக்க நீர் என்ன பண்ணிருனாக்க, you made sure that I wasn't captivated by non-Vedic philosophies அப்படின்னு. எத்தனையோ philosophies மதங்கள் இருக்கு which are not based on வேதம். அந்த மாதிரி நான் வேதிக் ஃபிலாசபிஸ்க்கு அடிமையாகாமல் நீ எனக்கு ஞானத்தை கொடுத்த, அது எவ்வளோ பெரிய விஷயம் சுவாமின்னு சொல்ல போகிறார் இதில். அதே மாதிரி வேதத்தை ஃபாலோ பண்ணுற மதங்களும் இருக்கு, ஆனால் அதுகள் their interpretation of வேதம் is all wrong அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். So I was not captivated, you made sure that I was not captivated by Vedic philosophies, but they were distorted Vedic philosophies அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ அந்த மாதிரியான you made sure that இந்த மாதிரி வேதம் இல்லாத மதங்களை ஃபாலோ பண்ணுறது, அதில் அந்த மாதிரி இதில் அமுட்டுக்காமல் பார்த்துட்டு நீ வேதத்தை ஃபாலோ பண்ணுற, பட் ஆனாக்கா வேதத்தை தப்பாக புரிஞ்சுன்னு இருக்கிற மதங்கள் அதையும் ஃபாலோ பண்ணாமல் அடியனை நீ காப்பாற்றின. இந்த மாதிரியான இதெல்லாம் அடியனுக்கு பண்ணியிருக்க. அது மாத்திரம் இல்லை, ரொம்ப அழகான நல்ல ஒரு ஆச்சாரியன் வேறு எனக்கு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி. யார் இந்த ஆச்சாரியன் அப்படின்னாக்க, இந்த பகவத் ராமானுஜருக்கு இந்த மடைப்பள்ளி வேலை பண்ணார், இந்த குக் வேலை பண்ணி ஷெஃப் வேலை பண்ணார். மடைப்பள்ளியில் குக்காக இருந்து வேலை பண்ணார் இந்த கிடாம்பி ஆச்சாரியர். அவருடைய கிரேட் கிராண்ட்சன் இருக்காரு, அவரை எனக்கு ஆச்சாரியனாக கொடுத்துருக்கேன்னு. அப்படி பார்த்தீங்கன்னா கிடாம்பி அப்புள்ளாருங்கிறது சுவாமி தேசிகனுடைய மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அவர் பகவத் ராமானுஜருக்கு மடைப்பள்ளி கைங்கரியம் பண்ணவருடைய கொள்ளு பேரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்படிப்பட்ட ஒரு வசந்த ஆச்சாரியன் எனக்கு கொடுத்துருக்க சுவாமி, அதனால இவ்வளவு நிறைய பண்ணியிருக்கேனே, இவ்வளவு பண்ணியிருக்கிற நீ what remains to be done by you is only a tiny little bit சுவாமின் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக ஞாச திலகத்தில் சொல்கிறார் அவர். ஞாச திலகம்ங்கிறது நம்ம ஞாச தசகம் கற்றுன்னு இருக்கோம். சுவாமி தேசிகன் சரணாகதியை பற்றி has written a lot of stotrams and lot of treatises அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஞாச தசகம்னு ஒன்று ஸ்மால் ஒன் 10 ஸ்லோகங்களுடைய நம்ம கற்றுன்னு இருக்கோம். ஞாச விம்சத்தின்னு 20 ஸ்லோகங்களுடைய ஒன்று சாதிச்சிருக்கார். ஞாச திலகம்ங்கிறது இந்த கைண்ட் ஆஃப் த சூப்பர் புக் ஆஃப் ஆல் ஞாச புக்ஸ் ஸ்தோத்திரங்கள் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீரங்க பெருமாளை வச்சுட்டு பண்ணியிருக்கார் அவர். ஞாச திலகம்ங்கிறது அதில் ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். பாருங்க முதல் லைனில் என்ன சொல்கிறாருனாக்க, I was tied up by crores of karmas, yet I became a servant to your order அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். துர்மோச்சோத்பட்டயம் கர்ம கோட்டி நிபிடோபி கோடிக்கணக்கான கர்மங்கள் என்னை கட்டி போட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். தேசவசிய கிருதக
yet I became a servant to you, a servant to your order அப்படிங்கிற மாதிரி, அப்படி பண்ணப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி. பாஹ்யையேனைவ விமோஹிதோஸ்மி குத்ருஷாம். இந்த மாதிரி பாஹ்யனக்கு வேதங்களுக்கு வெளியில புறம்பாக உள்ள மதங்கள் இருக்கே, அதுக்கெல்லாம் நீ அடிமைப்படாமல் பார்த்துட்டேன். நீ எனக்கு அதாவது அதே மாதிரி வேதங்களை வந்து தப்பாக இன்டர்பிரட் பண்ணுற ரிலீஜன்ஸ் இருக்கே, அதுலேயும் நீ நான் விழாமல் நீ பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். யோ மகானசிகோ மகான் யதிபதேஹே. யதிபத்தேன்னு சொல்கிறது பகவத் ராமானுஜருடைய, அந்த பகவத் ராமானுஜருடைய மடப்புள்ளி கைங்கரியம் பண்ணாரே அவர் அப்படின்னு சொல்கிறார் அவர். யோ மகானசிகோ மகான் யதிபதே நீதஸ்ய தத் பௌத்ரஜா பௌத்ரஜான், அந்த கொள்ளு பேரன் அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட அந்த பகவத் ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணாரே அந்த பெரிய மனுஷன், அவருடைய கொள்ளு பேரன் வந்து அவரை அடியாருக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்ல போறார் அவர். ஆச்சாரியா நிதி ரங்க துர்கமயிதேயே. அப்படிப்பட்டவன் எனக்கு ஆச்சாரி நான் கொடுத்துருக்கேன், ஓ ஸ்ரீரங்கத்து அதிபதியே. மயிதேயம் ஸ்வல்பாவசேஷ்டோ பரக. ரொம்ப அழகான வார்த்தைகள். அதாவது நீ பண்ண வேண்டியது பரக, உன்னுடைய பொறுப்பு இருக்கே. மயி தே, என்னோட விஷயத்தில் தே, நீர் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்கே. தே பரக, உனக்குள்ள பொறுப்பு வந்து ரொம்ப ஸ்வல்பாவசிஷ்டோ, ஸ்வல்ப அவசிஷ்ட அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சம் வேலை உள்ளவன் தான் நீ, நிறைய வேலையை பண்ணிட்டே நீ. யூஆர் ஓன்லி லெஃப்ட் வித் ஸ்மால் பீஸ் ஆஃப் ஒர்க், அதை நீ மைண்ட் பண்ணாமல் பண்ணிடும் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இவரும் அதான் சொல்கிறார், என்ன இக்கரை ஏற வச்சுட்டு சுவாமி, இங்கேருந்து ஒரு கையை பிடிச்சுன்னு இந்த லாஸ்ட் மைல கடக்கத்தை வைக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அது ரொம்ப அழகான ஸ்லோகம் அது. அதே அஞ்சேல் என்றுன்னு சொல்கிறாரோ இல்லையா, பயப்படாதே மா சுச்சக அப்படிங்கிற மாதிரி. மா சுச்சக என்று நீ எப்படி நீ அர்ஜுனனுக்கு சொல்வியோ, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக, பயப்படாதே அப்படின்னு சொல்லி, கவலைப்படாதே பயப்படாதேன்னு சொன்னேன் இல்லையோ, அதே மாதிரி அடியனுக்கும் அந்த அபயமுத்திரை காமிச்சு பயப்படாதேன்னு சொல்லணும் சுவாமி. என்ன பயம் சுவாமி அப்படின்னாக்க, அதாவது இன்னமும் அந்த ஒரு ஸ்மால் பயம் ஒன்று இருந்துன்னு இருக்குது. சமுத்திரத்தை தாண்டியும் வந்துட்டேன், இன்னமும் எனக்கு தெரியாமல் இது வேறு எதே இதுகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான பயங்கள் இருக்கும்னு சொல்கிறார். அந்த அச்சம் ஆகுது. அந்த பயங்கிறது என்னதுனாக்க, இதை வந்து திருமங்கை ஆழ்வார் வந்து பெரிய திருமொழியில் வந்து ஹோல் பதிகம் வந்து எனக்கு பயப்படுறேன் சுவாமி பயப்படுறேன் சுவாமி, இது மாதிரி பயப்படுறேன் சுவாமி, அது மாதிரி பயப்படுறேன் சுவாமின்னு ஒரு ஹோல் பதிகம் சாதிச்சிருக்கார். என்ன பயத்தை சொல்றாருனாக்கா, திரும்பவும் அந்த சம்சார இதில் தள்ளி விட்டுவேடோ அப்படிங்கிற பயம் சொல்றார். மக்கள் தோற்றக்குழி தோற்றுவிப்பாய் கொல் என்று இன்னம் ஆற்றங்கரை வாழ் மரம் போல் அஞ்சுகின்றேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்றாரு. ரொம்ப பாசுரத்தோட ஃபுல் பாசனம் எப்படி ஆரம்பிக்கிறதுனாக்க, மாற்றம் உளவாகிலும் சொல்லுவேன் சுவாமி, ஈவன் இஃப் யூ ஹேவ் a different perspective I still need to say this to you அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிக்கிறார். அதாவது I'm going to say something that you may not agree with அப்படிங்கிற மாதிரி ஒரு முஸ்தீபு போட்டு ஆரம்பிக்கிறார் அவர். மக்கள் தோற்றக்குழி தோற்று வைப்பாய் கொல் என்று இன்னம் அப்படிங்கிற மாதிரி. தோற்றக்குழிங்கிறது கர்ப்பப்பை, இன்னொரு தாயோட வயிட் கர்ப்பப்பை அப்படிங்கிற குழிக்குள்ளே நான் தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். கர்ப்பப்பையை வந்து ஒரு குழி அப்படிங்கிற மாதிரி, பெட் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ நம்ம சம்சாரத்தை வந்து சமுத்திரமாக பார்த்துருக்கோம். நம்ம சம்சாரம் வந்து ஒரு டெசர்ட் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லியிருக்கா. சம்சாரம்ங்கிறது ஒரு குழி, அதுவும் ஒரு பாட்டம்லெஸ் பிட் அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தத்தில் இவர் சொல்றார் அவர். அதனால தான் சொல்றார், மக்கள் தோற்றக்குழி தோற்றுவிப்பாய் கொல்ல இன்னம் என்று இன்னம் ஆற்றங்கரை வாழ் மரம் போல் அஞ்சுகின்றேன் நாற்றம் சுவை ஊறு ஒலி ஆகிய நம்பி. அதனால் பயப்படுறேன். எப்படி பயப்படுறேன் தெரியுமா சுவாமி, ஒரு பெரிய ரிவர் ஒன்று இருக்கு, அதுவும் the river that can become wild and get flooded from time to time. அதனோட ஜஸ்ட் எட்ஜில் வந்து ஒரு மரம் இருக்குது. எப்போ வெள்ளம் வந்து இந்த மரத்தை அடிச்சுன்னு போயிடுமோன்னு பயத்தோடு இருக்கு அந்த மரம். அந்த மாதிரி அப்படி பயப்படுற மரம் மாதிரி நான் இருக்கேன் சுவாமின்னு தான் சொல்கிறார். ஆற்றங்கரை வாழ் மரம் போல் அஞ்சுகின்றேன் அது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அது மாத்திரம் இல்லை, அதே பதிகத்தில் வந்து 5வது பாசுரத்தில் சொல்கிறார்,
கொள்ளக்குறையாத இடும்பை குழியில் தள்ளி புகப்பெய்தி கொல் அப்படிங்கிற மாதிரி. அதாவது கொள்ளக்குறையாத இடும்பை குழியில் எப்போவுமே கஷ்டத்தை கொடுக்கறது இது. கொள்ளக்குறையாத இடும்பை குழினாக்க குறையாத இடும்பை, அதாவது இந்த குழி வந்து கஷ்டத்தையே கொடுக்கும். அது சரி, அனுபவிக்க அனுபவிக்க கஷ்டம் குறையும்னாக்க அந்த மாதிரி இல்லை, அனுபவிக்க அனுபவிக்க இன்னும் வந்துட்டே இருக்கும், அந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது கொள்ளக்குறையாத. ஸோ அனுபவிச்சதுக்கு அப்புறமும் குறையாமல் இருக்கிற மாதிரியான இடும்பையை கொடுக்கும் அப்படிப்பட்ட குழி இருக்கே அப்படிங்கிற மாதிரி. எஃபெக்டிவ்லி இட் மீன்ஸ் அ பாட்டம்லெஸ் பிட் அப்படிங்கிற மாதிரி. தள்ளி புகப்பெய்தி கொல் என்று அதற்கேஞ்சி, அந்த மாதிரி ஒரு குழியில, அதாவது இந்த குழின்னு சொல்றது இந்த கர்ப்பப்பையை சொல்ற, அடுத்த பர்த்துக்களை என்ன தள்ளி விட்டுடுவோங்கிற பயத்தில் அஞ்சண்டு வெள்ளத்து இடைப்பட்ட நரியினம் போலே உள்ளம் துளங்கா நிற்பன் ஒழி முதல்வா. வெள்ளத்து இடைப்பட்ட நரி இனம் போல ஒரு குரூப் ஆஃப் ஃபாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதில் they get caught in a flood அப்படிங்கிற மாதிரி. அதுகளுக்கு நீஞ்ச தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுகள் கஷ்டப்படுறதுகள் எனக்கு ரொம்ப ஒரு வைல்ட் ரேபிட்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. அதுகள் எப்படி பயப்படுமோ அது மாதிரி நான் பயப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. தள்ளி புகப்பெய்திகோல் என்று அதற்கு அஞ்சி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி நான் பயந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் அஞ்சேல் என்று கைகவியா, பயப்படாதே அப்படின்னு சொல்லி அபயமுத்ர காமியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சக்கரமும் இத்தியாதி, இந்த மாதிரி சக்கரமும் தடக்கைகளும் கண்களும் பீதக ஆடையிடும் சக்கர் நிறத்து சிவப்புடையாய் அப்படின்னு எம்பெருமானுடைய அழகு அனுபவிக்கிறார். அது சொல்றதே சொல்றார். அதுக்கு வியாக்கியானத்தை சொல்றார். செவ்வானம் போல் செந்நிற ஜோதியுடைய திருவாழியானையும். திஸ் இஸ் வேர் தட் சக்கர் நிறத்து வருது. அது செவ்வானம் போல, அந்த ட்வைலைட் மாதிரி செவந்த ஜோதியுடைய திருவாழி ஆழ்வான். அதே மாதிரி தாமரை போல் சிவந்த தடக்கைகள், சிவந்த திருக்கண்களையும், தாமரை போன்ற திருக்கண்களையும், அதே மாதிரி இவற்றுக்கெல்லாம் நிறத்தை தரவல்ல பீதாம்பரத்தையும் உடையவனே அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அவன் அப்படிப்பட்ட நீர் வந்து என்னை இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். திருவாய்மொழியிலும் தேவார் கோலத்தொடும் திருச்சக்கரம் சங்கினொடும் ஆ என்று அருள் செய்து அடியேனொடும் ஆனானே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது உம்முடைய இந்த தேவார் கோலத்தோடும் உம்முடைய டிவைன் பியூட்டி இருக்கே, அந்த அப்படிப்பட்ட டிவைன் பியூட்டியோட அண்ட் திருச்சக்கரம் திருவாழியான் திருச்சங்கு எல்லாத்தையும் வச்சுண்டு நீர் ஆ என்று அருள் செய்து. இந்த ஆனாக்க அது எவ்வளோ பாவம் இல்லையா அந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம மேலே அவன் பாவம் பரிதாபம் கொண்டு ஆ என்று அருள் செய்து அடியனொடுமானானே, என் மேலே அவன் பரிதாபப்பட்டு என்னோடு கலந்துட்டானவன் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி எனக்கும் பண்ணு சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இந்த செக்கருங்கிற வார்த்தையை நம்ம வந்து திருவாசிரியத்திலேயே முதல் that's how it starts. செக்கர் மாமுகில் உடுத்து செஞ்சுடகர் பரிதி சூடியே. எம்பெருமானுடைய லுக்கை வந்து ரொம்ப கிராண்டாக சொல்கிறார். செக்கர் மாமுகில் உடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இந்த சிவந்த ஆகாசம் இருக்கே அதையே அவன் வந்து ஆடையாக உடுத்தின்னு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அவர் இந்த செக்கருங்கிறத வந்து அவர் ஆடை மாதிரி சொல்கிறார். அவர் இங்கே வந்து செக்கர் நிறத்துன்னு சொல்கிறது வந்து திருவாழியான்கிட்டேருந்து வர்றது அந்த கலரை பற்றி சொல்கிறார் அவர். சரியா, இது வந்து 7வது பாசுரம். 8வது பாசுரம் பார்க்கலாம். 8வது பாசுரம் இது வந்து திரும்பவும் சொல்கிறார் அவர். சுவாமி எவ்வளோ நான் கஷ்டப்பட்டிருக்கேன் சுவாமி, இவ்வளோ கஷ்டப்பட்டு நீர் கிடச்சிருக்கேன், அதனால் நான் உண்மை போக விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இனி உன்னை போகல் விட்டேன் அப்படின்னு. அதான் அதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நான் கம் டு வேர் ஐ ஆம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். எத்தனை காலமும் எத்தனை ஊழியும் இன்றோடு நாளை என்றே எத்தனை காலமும் போய் கிரிப்பட்டேன், இனி உன்னை போகலொட்டேன் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார். சுவாமி நான் எத்தனை காலமாக அது வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சுவாமி, எத்தனை காலத்தை கழிச்சிருக்கேன் சுவாமி, எத்தனை ஊழியம் இது கல்பகாலம் மாதிரி. ஸோ ஃப்ரம் தி கிரியேஷன் டு த டிசல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி, சிருஷ்டி டு த இது மாதிரி டிசல்யூஷன் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பெரிய லாங் பீரியட் வந்து ஊழி அப்படிங்கிற மாதிரி சொல்வார். எத்தனை காலமும் எத்தனையோ வருஷங்கள் நான் கஷ்டப்பட்டிருக்கேனே சுவாமி, எத்தனையோ கல்பகாலங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேனே சுவாமி, இன்றொரு நாளை என்றே. ஓகே, இன்னைக்கு போச்சு, சரி நாளைக்கு போச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு நாளை போச்சு, இன்னொரு நாள் போகிறது அப்படின்னு ஒரு எண்ட்லெஸ்ஸாக நாட்கள் போயிட்டே இருக்கிற மாதிரி நான் சம்சாரத்தில் இருந்திருக்கேனே சுவாமி என்றே. இத்தனை காலமும் எத்தனையோ யுகங்களாக போய் கிரிப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். கிரிப்பட்டேங்கிறது இன்ட்ரெஸ்டிங் வார்த்தை. என்னாக்கா இது வந்து 2-3 விதமான அர்த்தங்கள் சொல்கிறேன். ஸோ கிரிப்பட்டேன்னாக்கா ஒன்று ஐ வாஸ் ட்ராப்ட் இன் த மாயா ஆஃப் த பிரகிருதி அப்படிங்கிற அர்த்தம் ஒன்று. ஸோ அது வந்து இட் ஹாஸ் அ நெகட்டிவ் கானோட்டேஷன். நெகட்டிவ்னாக்கா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதை சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் இந்த பிரகிருதியுடைய அந்த மாயையில் அமுட்டுன்னு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று கிரின்னாக்கா அந்த எந்திரத்தில் அமுட்டுன்ட்டேன், அப்படி சம்சாரம் அப்படிங்கிற எந்திரத்தில் அமுட்டுன்ட்டேன், வெளியில் வர தெரியல அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு மிஷினில் ஒரு
ரைஸ் மில்ல போய் அங்கே அந்த எந்திரத்தில் ஒரு ரைஸ் அமிட்டுனாக்க என்ன பண்ண முடியும்? அந்த ரைஸ் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. கெட் பல்வரைஸ்டு இல்லையோ, அது மாதிரி இப்படி போய் கிரிப்பட்டேன் அப்படின்னாக்கா, ஸோ ஐ காட் காட் இன் த மெஷின் அப்படிங்கிற மாதிரி, இந்த மெஷின் ஆஃப் சம்சாரம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தீஸ் ஆர் ஆல் அபவுட் த சஃபரிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்கா, நல்ல அர்த்தம் பை கிரிப்பட்டேன்னாக்கா நல்ல வழி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி, ஃபவுண்ட் த ரைட் பேத் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இத்தனை காலமும் போய் இவ்வளவு காலங்கள் தாண்டினதுக்கப்புறம் கிரிப்பட்டேன், ஃபைனலி ஐ ஃபவுண்ட் த ரைட் பேத் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். இனி உன்னை போகலொட்டேன் அப்படிங்கிற, இனிமேல் நான் உன்னை விடுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா சுவாமி அப்படின்னு நம்ம அழகாக சொல்கிறார். அப்புறம் இது வந்து மகாபாரதத்தை சொல்கிறார். மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்களுக்கு ஹெல்ப் பண்ணான் அப்படிங்கிறத சொல்கிறார். மைத்துனன்மார்களை வாழ்வித்து, உனக்கு மைத்துனர்கள், அதாவது அத்தையோட பையன்கள், குந்தி தேவி வந்து கிருஷ்ணனுக்கு அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்வார். அந்த 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 அத்தையோடைய பையன்கள் வந்து மைத்துனன்மார்கள்னு ரெஃபர் பண்ணுறார். மைத்துனன்மார்களை வாழ்வித்து, இந்த பஞ்சபாண்டவர்களை அவளுக்கு வாழ்வு கொடுத்து, மாற்றலர் 100 வரை கெடுத்தார். மாற்றலர்னாக்கா அது அவளுடைய எனிமீஸ்னு அர்த்தம். அந்த எனிமீஸான 100 அந்த கௌரவ அவளை வந்து கெடுத்தாய், அவளை நீ அழிச்சு நீ. சித்தம் நின்பாலது அறுதி என்றே. சுவாமி, அடியேனுடைய சித்தம் எல்லாம், அடியேனுடைய மனசெல்லாம் உம்மகிட்டே தான் இருக்கு சுவாமி. சித்தம் நின்பாலது, என்னுடைய மனசெல்லாம் உம்மகிட்டயே இருக்கு. அறுதி என்றே, இது உமக்கு தெரியும் தானே சுவாமின்னு அழகாக கேட்குறாரு. அறுதி என்றே, உமக்கு தெரியாமல் இருக்குமா சுவாமி? தெரிஞ்சது தானே சுவாமி அப்படின்னு அழகாக கேட்குறாரு. அறுதி என்றே திருமாலிரும் சோலையந்தாய் அப்படின்னு அழகாக முடிக்கிறார். ஸோ இதுலேயும் வந்து அந்த யூ see that same message, நான் விட்டுட மாட்டேன், உன்னை போகலொட்டேன் அப்படிங்கிறது இதுலேயும் வருது இது. ஸோ அதுக்கு அர்த்தத்தை பார்க்கலாம், வியாக்கியானம் பார்க்கலாம். எத்தனை காலமும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரோ இல்லையோ, அந்த எத்தனை காலமும் அப்படிங்கிறத வந்து ஆழ்வார்களும் நிறைய பேர்கள் வந்து சொல்லியிருக்கா. எத்தனை வருஷங்கள் யுகங்களை நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் சுவாமின் அப்படின்னு. முதல் திருவந்தாதியில் பொய்கை ஆழ்வார் சொல்கிறார், பழுதே பல பகலும் போயின என்று அஞ்சி அழுதேன். எத்தனையோ பகல்கள் இரவுகள்லாம் ஒரு வேஸ்ட்டாக, ஒரு உருப்படி இல்லாமல் ஸ்பெண்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி நான் இப்போ அஞ்சி அழுதேன் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அழறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஐயோ வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி. பழுதே பல பகலும் போயின என்று அஞ்சி அழுதேன், அரவணை மேல் கண்டு தொழுதேன். அப்புறம் இந்த அரவணை மேல், இந்த அறந்தாழ்வான் மேலே படுத்துன்னு இருக்கிறத பார்த்து நான் தொழுதேன். கடலோதம் கலைப்ப கண் வளரும் செங்கண் அடலோத வண்ணர் அடின்னு. ஸோ பேசிக்லி இவ்வளோ காலமாக ஒன்றும் நல்ல விஷயம் ஒன்றும் பண்ணாமல் இருந்துட்டேனேன்னு சொல்லி அழறது. எத்தனை காலமும் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் இது. அதே மாதிரி பெரிய திருமலையில் திருமங்கை ஆழ்வார் சொல்கிறாரோ இல்லையோ, ஆவியே அமுதே நினைந்துருகி அவரவர் படைமுலை துணையா, பெண்களையே சுத்தின்னு இருந்தேன் சுவாமி, அவளுடைய ஸ்தனங்கள் தான் எனக்கு கதின்னு இருந்தேன்னா, பாவியேன் உணராது எத்தனை பகலும் பழுது போய் ஒழிந்தன நாட்களில். நான் எனக்கு தெரியாமல், நான் பாட்டு அதை ரியலைஸ் பண்ணாமல் எத்தனை பகல்கள் வந்து வேஸ்டாக போயிடுது சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதே மாதிரி ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாய் ஒழிந்தன கழிந்த நாட்கள் அப்படின்னு அதே இதில் சொல்கிறார். வாடினேன் வாடி வருந்தினேன் அப்படிங்கிற பதியத்தில். அதாவது ஊமை வந்து ஒரு நல்ல சொப்பனம் கண்டான்னாக்க, அந்த சொப்பனத்தை வந்து அவன் யாருக்கிட்ட சொல்லி ரசித்து இது பண்ண முடியும்? ஒருத்தருக்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா பை ஊமை மீன்ஸ் இஸ் மியூட், இஸ் அனேபிள் டு டாக் அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த விதத்தில் வந்து அவன் வந்து இஸ் அன் அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன். ஏன்னா அந்த ஹாப்பினஸை ஷேர் பண்ண முடியாது. நான் நல்ல கனவு கண்டுவிட்டேன், ஒரு லாட்ரி அடித்த மாதிரி ஒரு மில்லியனர் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு வந்ததுனாக்க, அந்த கனவு வந்து அது மற்றவாகிட்ட பகிர்ந்துக்க முடியாது, ஏன்னா அவனுக்கு பேச முடியாது. பட் அட்லீஸ்ட் அவன் மனசுக்குள்ளே அதை அச்சீவ் பண்ணிட்டு அது அந்த சந்தோஷத்துலையாவது இருக்கலாம். ஆனால் நான் வந்து என்னுடைய பாஸ்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பாஸ்ட்டை வந்து ஐ கேன்ட் டிஸ்கிரைப் இட் டு அதர்ஸ் பிகாஸ் ஐ எம் ashamed of it, and I can't even chew it mentally in me because I'm still ashamed of it. அதை பற்றி நினைச்சாலே எனக்கு வெக்கம் வருது, இவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி வருது. அதனால் ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாய் ஒழிந்தன கழிந்த நாட்கள் எவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். போகலொட்டேன் அப்படின்னு சொல்கிறாரோ இல்லையோ, எங்கே போகலொட்டேன் அப்படிங்கிறது வந்து ரக்ஷகனாயும் உபாய பூதனாயும் பிராப்பிய பூதனாயும் இருக்கும் முன்னை போகலொட்டேன். நீதான் எனக்கு ரக்ஷகன், நீதான் எனக்கு உபாயம், நீதான் எனக்கு பிராப்பியம். ஸோ யூ ஆர் மை டெஸ்டினேஷன், யூ ஆர் மை மீன்ஸ் அஸ் வெல், அண்ட் நீதான் என்னை ரட்சிக்கிறவன். அதனால் எப்படி சுவாமி அடியேன் உன்னை போக விடுறது அப்படின்னு திருவாய்மொழியில் இந்த 10வது திருவாய்மொழி 10வது பாசுரத்தில் வந்து சொல்கிறாரு. 10ஆம் திருவாய்மொழியில் 8வது பாசுரம், இந்த பதிகத்தினுடைய அவதாரிகையில் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த சுவாமி பெரியாழ்வாரும் சரி, சுவாமி நம்மாழ்வாரும் சரி, அவளுடைய லாஸ்ட் ஃபியூ பதிகம்ஸ் வந்து they seem to have some common themes to them அப்படிங்கிற மாதிரி. அந்த விதத்தில் இந்த இது வந்து இப்போ நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கிற பதிகம் வந்து இந்த 10ஆம் திருவாய்மொழியில் முதல் 9 பாசுரங்களுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். அது அப்போ அதுலேயும் சொல்கிறார் அவர். ஸோ பெற்றியினை போக்குவனோ உன்னை எந்த நீ பேருயிரை
உற்ற இருவினையாய் உயிராய் பயனாய் அவையாய் முற்றை இம்மூவுலகும் பெருந்தூராய் தூற்றில் புக்கு முற்ற கறந்தொழித்தாய் என் முதல் தனிவித்தேயோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது சேம் மெசேஜ் வருது பாருங்க. பெற்று இனி போக்குவனோ உன்னை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். உன்னை விட்டுடுவேன்னு நினச்சின்றேன், நீ கிடச்சிட்டே எனக்கு, நான் உன்னை விட்டுடுவேன்னு நினச்சிருக்கியா சுவாமி, இன்றைக்கு என் தனி பேருரை என் தனி பேருயிரை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அதாவது வந்து என்னன்னாக்கா இந்த நான் இவ்வளோ உனக்கு நீ நான் கிடச்சிட்ட நீ உன்னை என் தனி பேருயிரை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். என்னோட உசிரே நீர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். எனக்கு தனி பேருயிரை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். உற்ற இருவினையாய் நீதான் வந்து இந்த நல்ல வினை கெட்ட வினை ரெண்டுமே நீதான், குட் கர்மாஸ் அண்ட் பேட் கர்மாஸ் எல்லாமே நீதான். இது உயிராய் பயனாயவையா என்னுடைய உயிரை, அதாவது என்னுடைய ஆத்மாவே நீதான் அப்படிங்கிற, அதாவது என்னுடைய ஆத்மாவுக்கு ஆத்மாவே நீதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பயனாய் அப்படின்னாக்கா பயனாக்க மனுஷா பண்ணுற விஷயங்களுக்கு பலனான நல்லது கெட்டது எல்லாத்தையும் கொடுக்குறவனும் நீதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அவையாய் முற்றை மூவுலகும் பெரும் தூராய் இந்த மூணு உலகத்தையும் வந்து ஒரு பெரிய புஷ் மாதிரி ஒளிஞ்சிக்கிறதுக்கு இடம் கொடுக்குற ஒரு புஷ் மாதிரி நீ படைச்சிருக்க. தூற்றில் புக்கு முற்ற கறந்து ஒழித்தா என் முதல் தனி வித்தையோ, பெரிய ஒரு புதர் காடு மாதிரி பண்ணி அதில் போய் நீ ஒளிஞ்சுன்னு நீ இங்கே அதுக்குள்ளே நீ இருக்கன்னு தெரியாதபடி நீ பண்ணியிருக்கியே, அப்படிப்பட்ட நான் ஒன்று கண்டுபிடிச்சுட்டேன், அதனால் வந்து இனிமே நீ போக முடியாது அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார். பெற்று இணை போக்குவனோ உன்னை என் தனி பேருயிரை அப்படிங்கிற மாதிரி அதே மெசேஜ் தான், நீ உன்னை போகலொட்டேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. இது அதை வியாக்கியானத்தை அடிஷ்னலாக சொல்கிறா. நீ மைத்துனன்மார்களை, அதாவது பஞ்சபாண்டவர்களை நீ வாழ வச்ச, என்னாக்க நீ ஆஸ்ரித சம்ஸ்லேஷ ஏக சுபாவன் என்பதை காண்பிக்கிறதே இது. அது ஆஸ்ரிதர்களோடு சம்ஸ்லேஷம்னாக்க சேர்ந்து இருக்கிறது, அதை தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி வியாக்கியானத்தை சொல்கிறா. வைகுண்ட கத்தியத்தில் நம்ம பார்த்துருக்கோம். வைகுண்ட கத்தியம் ரீசெண்டாக நம்ம பார்த்து உபன்யாசம் பண்ணோம் இல்லையோ. ஆஹா ஸ்ரீதவாத்சல்யைக ஜலதேய ஆஸ்திரிய வாத்சல்யம் வந்து அப்படி அவள் மேலே பெரிய ஒரு வாத்சல்யம் இருக்கு, அது பெரிய கடல் மாதிரியான வாத்சல்யத்தை உடையவன் அப்படிங்கிற மாதிரி. பக்த ஜன சம்ஸ்லேஷைக போக அஸ்ய, பக்தர்களோட சேர்ந்து இருக்கிறது ஒன்று தான் அந்த ஏக போகசிய, அது ஒன்று தான் அந்த ஒரு ஏக போகம் மாதிரி உடையவன் நீ அப்படிங்கிற மாதிரி. அதனால் வந்து என்னோட சேர்ந்து இருக்கிறத நீ என்னை கைவிட மாட்டேங்கிறது எனக்கு தெரியும், ஆகையால் என்னையும் கைவிட மாட்டாய் அல்லவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சித்தம் நின் பாலது, என்னுடைய மனசு உங்ககிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரோ இல்லையோ. சித்தம் நின் பாலது அறுதி என்றே இது உனக்கு தெரியும் இல்லையா சுவாமி அப்படிங்கிற சொல்கிறாரு. அதுக்கு வந்து சித்தம் நின் பாலது, என்னுடைய சித்தம் உங்ககிட்ட இருக்கிறதுக்கு அதுக்கு பெஸ்ட் ப்ரூஃப் அடியனுக்கு என்ன இருக்குது தெரியுமா சுவாமி, அடியவனுடைய பேரே விஷ்ணு சித்தன். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார். ஹவு டு யூ ப்ரூவ் இட் சுவாமி அப்படின்னு எம்பெருமான் கேட்குறாரு. சித்தம் நின்பாலது அப்படிங்கிறே ஹவு டு யூ ப்ரூவ் இட் சுவாமின்னாக்கே சொல்கிறார், சுவாமி என் பேரே விஷ்ணு சித்தன் தானே அப்படிங்கிற மாதிரி. சித்தம் உம்மகிட்ட இருக்கிறனால தானே விஷ்ணு சித்தன்கிற பேரே எனக்கு வந்தது, அதனால் அந்த விதத்தில் வந்து அடியேன் பெயரே விஷ்ணு சித்தன் ஆயிற்றே அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லை சுவாமி, பல்லாண்டில் கூட சொல்லியிருக்கேன், திருமாலே நானும் உனக்கு பழவடியன் என்று அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அது நல்வகையாலும் நாராயணாவென்று நாமம் பல பரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். அதனால் திருமாலே நானும் உனக்கு பழவடியே, நான் உனக்கு அடிமையாக இருந்துட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். அது இன்னைக்கு நேற்றுக்கு ஆரம்பித்ததில்லை, வருஷக்கணக்காக இது பிறவி கணக்காக பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆறுது பழவடியன் என்றோ அப்படின்னு. இது மாத்திரம் இல்லை, நெக்ஸ்ட் பதிகம் வரப்போகிறது ஃபைனல் ஸ்வான் சாங் விச் வி ஹவ் ஆல்ரெடி சீன், சென்னியோங்கு அப்படின்னு பார்த்துருக்கோமே. அதில் வந்து பலஸ்ருதி பாசுரத்தில் சொல்கிறார், விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலனை, விஷ்ணு சித்தரோட மனசுலேயே அதுலேயே எப்பவும் இருக்கிற எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ தட் இஸ் அடிஷ்னல் ப்ரூஃப் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீர் வந்து ரெண்டு விபூதிகளில் வியாபிச்சிருக்கேன். அடியேன் வியாபிச்சிருக்கிறது எங்கன்னாக்கா, அடியேனுடைய மனோவியாப்தி உன் ஸ்வரூப ரூப குண விபூதிகளிலே, உன்னுடைய ஸ்வரூபத்தில் வந்து என்னோட மனசு லயிச்சிருக்கு, உம்முடைய ரூபத்தில் வந்து மனசு லயிச்சிருக்கு, உம்முடைய குணத்தில் லயிச்சிருக்கு. இந்த மாதிரியான விபூதிகளில் வந்து அடியேனுடைய மனசு லயிச்சிருக்கு. அதனால தான் சித்தம் என்பாலது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அடியேனிடம் அது வந்தது. நான் என் நெஞ்சுக்கு, அதாவது நிறைய விதங்களில் நான் உம்முடைய மனசு வந்து உம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறத வந்து நிறைய விதங்களில் சொல்லலாம் சுவாமி. என்னெல்லாங்கிறத பாரும். அதாவது நான் என் நெஞ்சுக்கு ஒத்து, அதாவது நீர் வந்து ரக்ஷகன், உபாயம் நீர்தான், உபேயம் நீதான் அப்படிங்கிற மூணும் நீதான் அப்படிங்கிறத அத்தியவசித்துனாக்கா ஃபர்ம்லி ரிசால்விங் தட் இஸ் த கேஸ். அந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் அது தெரியும் உமக்கு. கலத்ததுண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். கலத்ததுண்டுனாக்க பல்லாண்டில் சொல்கிறார், உடுத்து களைந்த நின் பீதக வாடை
உடுத்து, அதாவது நீர் களைஞ்சு உடுத்துண்டு களையிற இந்த ஆடை இருக்கே, பீதக ஆடை இருக்கே, அதைத்தான் உம்முடைய அடியார்களாகிய நாங்கள் வந்து பண்ணுறோம், இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த விதத்தில் வந்து என்னுடைய சித்தம் உம்மகிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லார். உடுத்து களைந்தன் என் பீதக ஆடை உடுத்து கலத்தது உண்டு, நீர் சாப்பிட்டு உமக்கு பிரசாதம் உமக்கு வந்து ஆஃபர் பண்ணி அதை நீர் சாப்பிட்டுட்டு மிஞ்சி உள்ள இந்த இது தான், அதை தான் நாங்கள் வந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிற அர்த்தத்தில் கலத்தது உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தன சூடும் தொண்டர்களோம் அப்படின்னு சொல்கிறார் ஒல்லியும். நீர் போட்டுண்டு அதை கழட்டி வைக்கிற மாலையை தான் நாங்கள் அடியார்களாகிய நாங்கள் அணிகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஒல்லியும். இந்த விதத்தில் எல்லா விதத்தையும் மனசு வந்து மேலே இருக்குது அப்படிங்கிற காமிக்கிறதுக்காக சொல்கிறார் அவர், கலத்தது உண்டு. அது மாத்திரம் இல்லை, உன்னையும் உன் குணங்களையும் அனுபவித்து அப்படிங்கிற மாதிரியான ஒன்று சொல்கிறது. அது அதாவது உன்னையும் உன் குணங்களையும் அனுபவித்து அப்படிங்கிறது அது வந்து தைத்திரிய உபனிஷத்துலேருந்து வர ஒன்று சொல்கிறார் அவர். அதாவது சோஷ்ணுதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை வருது தைத்திரிய உபனிஷத்தில் ஒரு இடத்துல வருது. அதாவது எம்பெருமான் வந்து சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படிங்கிற பிரம்ம அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து வருது. அது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, அவன்தான் எம்பெருமான் தான், சத்தியம் ஞானம் அனந்தம் எல்லாமே அவன்தானது. யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே வ்யோமன், அவன் வந்து மனுஷாளுடைய இதய குகையில் இருக்கிறான். அது வந்து யாருக்கு தெரிஞ்சிருக்கோ அவளுக்கு வந்து அவள் வந்து சோஷ்ணுதே சர்வான் காமான் சக, சோஷ்ணுதே அவள் வந்து அடைவா அல்லது அவள் அனுபவிப்பா அப்படிங்கிற அர்த்தத்தில். அது எப்படி சர்வான் காமான் சகன்னு அவளுடைய ஆசைகள்லாம் நிறைவேறபடி யார் என்னத்தை அனுபவிப்பா? பிரம்மணா விபஷிதேதி, அந்த இந்த எம்பெருமானை வந்து அவள் அனுபவிப்பா அப்படிங்கிற மாதிரி, எம்பெருமானை அடைவா அனுபவிப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்துலேருந்து இவர் ஞானம் உள்ளவர் அவர். அதனால் இந்த சோஷ்ணுதே அப்படின்னு சொல்லப்படுற அந்த வார்த்தை வந்து இவருக்கும் அப்ளை ஆகுது. அதனால் இவரும் அடைவார் இவரும் அனுபவிப்பார் அப்படிங்கிறது வந்து இதுவும் அந்த சித்தம் நின்பாலது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, நிச்சயம் சித்தம் நின்பாலது அப்படிங்கிறத வந்து பெரியாழ்வார் வந்து இந்த யசோதா பாவத்தில் எம்பெருமானை எவ்வளோ தூரத்துக்கு அனுபவிச்சிருக்கா. சூடி கலைந்தன சூடும் எத்துண்டு அதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. அது மாத்திரம் இல்லை, அவனுக்கு தேனில் இனிய பிரானே செண்பகப்பூ சூட்ட வாராய் அப்படிங்கிறார். ஆனிரை மேய்க்கனி போதி அருமருந்தாவதறியாயின்னு முன்னாடி ஒரு பாசனம் ஒன்று பார்த்தோமோ இல்லையோ, அதனுடைய லேட்டர் லைன்ஸ் பார்த்தேன்னாக்கா தேனில் இனிய பிரானே செண்பகப்பூ சூட்ட வாராய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ எம்பெருமானை பூ விட்டு அனுபவிச்சிருக்கார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சதா சர்வகாலமும் எம்பெருமானுடைய ஞாபகமே அது. எம்பெருமானுக்கு கண்ணுக்கு மையிடணும், எம்பெருமானுக்கு இது பூ விடணும், அந்த மாதிரி எம்பெருமான பேர் நினச்சிட்டு இருக்காரு. இதுவரை நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறது சித்தம் நின்பாலது அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறார் அவர். அப்புறம் எல்லாம் உன் பக்கலில் வைத்தேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அறுதி அழகாக சொல்கிறார், அறுதி என்றே உமக்கு தெரியும் இல்லையா சுவாமி அப்படிங்கிறது. ஜீவோ வினயிதா சாட்சி முகுந்தோ நித விக்ரமஹ அப்படின்னு இதில் சகஸ்ரநாமத்தை சொல்கிறோமோ இல்லையோ, எம்பெருமானுக்கு ஒரு பேரே அவன் சாட்சி அப்படிங்கிற மாதிரி. அதனால் நான் வந்து என்னுடைய சித்தத்தில் நீர் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ நீர் வந்து உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நீர் சாட்சி, அதனால் உமக்கு தெரியும். அறுதி அன்றே உமக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மை சாட்சின்னு சொல்கிறாளே சுவாமி, அதனால் உமக்கு தெரியாத விஷயமா என்ன இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறாரு. அப்புறம் சரி, கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் தெரியுமோன்னு, நமக்கு மனசுக்குள்ளே நினைக்கிற விஷயங்கள் கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா, அதுக்கும் அவன் சாட்சியாக இருந்திருப்பானா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னாக்க, அதுக்கு வந்து உள்ளுவார் உள்ளற்றெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்திருக்கு. அதாவது வந்து திருமாலையில் வந்து தொண்டரடிப்படியாழ்வார் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த உள்ளத்தை உறையும் மாலை உள்ளுவான் உணர்வொன்றில்லா கள்ளத்தேன் நானும் தொண்டனாய் தொண்டுக்கே கோலம் பூண்டேன். நான் வந்து கள்ள வேஷம் போட்டுட்டேன், ஒரு அடியார் மாதிரி கள்ள வேஷம் போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிக்கிறார். கள்ளத்தேன் நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டேன், ஒரு தொண்டன் மாதிரி ஒரு அடியார் மாதிரி வேஷம் போட்டுட்டேன், நான் அவனை ஏமாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டேன்னா, அவன் வந்து வெளிக்கோலம் தான் முக்கியம், என் மனசுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது அவனுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சினேன். அப்புறம் தான் திடீர்னு எனக்கு தோணித்து, இது உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடனிருந்து அறுதி என்று.
உள்ளுவார் உள்ளத்தெல்லாம் நினைக்கிறவா என்ன நினைக்கிறா அப்படிங்கிறது வந்து அவளுடைய மனசுக்குள்ளே இருந்துட்டு தெரிஞ்சுக்கிறவன் நீ அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருத்தோ, அதனால வெள்கிப்போ என்னுள்ளே நான் விலவர சிரித்துட்டேனே. அது தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து வெக்கம் வந்துடுத்து, வெக்கம் பிடுங்கி தின்னுடுத்து சுவாமி. வெள்கிப்போ என்னுள் நானே விலவர சிரித்துட்டேனே, ரொம்ப மார்பு குலுங்க நான் சிரிச்சிட்டேன் சுவாமி. இவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேனே, நான் மனசுக்குள்ளே நினைக்கிறது அவனுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதனால் அறுதி அன்றே அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாட் ஜஸ்ட் திங்ஸ் தட் கேன் பி சீன் பை தி ஐ, பட் ஆல்சோ மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. 9-10 தீஸ் ஆர் ஷார்ட் வியாக்கியானம்ஸ். அன்று வயிற்றில் கிடந்திருந்தே அடிமை செய்யல் உற்றிருப்போம். ரொம்ப அழகாக சொல்கிறார். அதாவது என்னன்னாக்க, சில பேருக்கு சுவாமி மேபி நேற்றுக்கு தான் டிசைட் பண்ணியிருப்பா, சரி இவனுக்கு அடிமையாக ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. என்னோட ஹிஸ்ட்ரி இஸ் மச் லாங்கர் தன் தட் அப்படின்னு சொல்கிறார். அன்று வயிற்றில் கிடந்து இருந்தேன், அன்னைக்கு என்னுடைய தாய் வயிற்றில் கர்ப்பப்பையில் வந்து கிடந்திருந்தேன். கிடந்துனாக்க படுத்துன்னு சயன கோலத்தில் தாயோட கர்ப்பப்பையில் கிடந்த கோலத்தில் இருந்தேனோ இல்லையோ, அந்த சமயத்திலேயே அடிமை செய்யல் உற்றிருப்பன். அடிமை செய்யல், அடிமனுக்கு அடிமை செய்யணும், எம்பெருமானுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிறத உற்றிருப்பன். ஐ ஹட் ஆல்ரெடி ரிசால்வ்ட் பை தட் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இன்று இங்கு வந்து உன்னை கண்டு கொண்டேன். ஸோ அது வந்து கர்ப்ப காலத்தில் இருக்கிறச்சே ஐ ஹட் ரிசால்வ்ட் டு பி யுவர் சர்வன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிக்கிறார். அது பாருங்க, அது என்ன. ஸோ இன்று வந்து இங்கே உன்னை கண்டு கொண்டேன். ஸோ அது வந்து அந்த காலம். இப்போ வந்து நான் வந்து ஒன்று எனக்கு ஞானம் வந்து நன்னா பிறந்து உன்னை கண்டுன்ட்டேன். நான் இப்போ வந்து நீ இருக்கேங்கிறது தெரிஞ்சுட்டேன், வந்து உன்னை சரணாகதி பண்ணிட்டேன். இன்று இங்கு வந்து உன்னை கண்டு கொண்டேன், நான் உன்னை பார்த்துட்டேன், உன்னை பிடிச்சி வச்சுட்டேன்னா அது இனி போக விடுவதுண்டே. சேம் தீம் ரிக்கரிங். இனிமேல் நான் உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இனி போக விடுவது உண்டே, நான் உன்னை போக விட்டுருவேன்னு நினச்சின்னு இருக்கியா? இனிமே போக விடுறதுங்கிறது இஸ் இட் ஈவன் பாசிபிள், வில் இட் ஹேப்பன், நோ அப்படிங்கிறத சொல்கிறார் அவர். அப்புறம் சொல்லி இந்த பாணாசுரன் சொல்கிறார். சென்றங்கு வாணனை 1000 தோளும் திருச்சக்கரம் அதனால் தென்றி திசை திசை வீழச் செற்றாய். அன்னைக்கு இந்த பாணாசுரன் வந்து அவனோட 1000 தோளும் திருச்சக்கரத்தால் வெட்டி நீர். பாணாசுரன் கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாணாசுரனுடைய பொண்ணு வந்து உஷைன்னு ஒத்தி, உஷையில் அது உஷான்னு சொல்லுவாள். அவள் வந்து கிருஷ்ணனுடைய பேரனான அனிருத்தன் மேல் தான் அவனை பற்றி ஒரு கனவு கன்றா. ஷி ஹட் நெவர் ஹர்ட் ஆஃப் ஹிம் ஆர் சீன் ஹிம். ஸோ அவளுடைய சொப்பனத்தில் வந்து அந்த அனிருத்தன் வர்றான். அவனை பார்த்த உடனே அவளுக்கு வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்து விடுறது. இப்படிங்க கனவுல தான் பார்த்துருக்கா அவள். ஸோ அந்த கனவுல இவனை பார்த்தேன், அவன் மேலே காதல் வந்துடுத்துன்னு சொல்லி தன்னுடைய தோழிக்கிட்ட சொல்லின்னு இருக்கா. அந்த தோழி வந்து சித்திரலேக்கான ஏதோ பேர் அந்த தோழிக்கு. அவள் சொல்கிறா, அப்படியா, அவள் வந்து பெரிய இந்த போலீஸ் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் மாதிரி, டிஸ்கிரைப் ஹிம் டு மீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவனை சொல்ல படம் வரைஞ்சுட்டு, சரி நான் I'll find bring him அப்படிங்கிற மாதிரி எப்படியாவது கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஷி ஆக்சுவலி மேனேஜஸ் டு bring him. அனிருத்தனை கொண்டு வந்துடுறா. அந்த அனிருத்தனை வந்து அந்த பாணாசுரனுடைய மாளிகையில் இருக்காது. அந்த அப்போ இருக்கிறச்சே இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ ப்ரிசன் மாதிரி. பட் ஆனாக்கா அனிருத்தன் இஸ் ஹேவிங் அ குட் டைம் வித் உஷா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இது வந்து அந்த உஷாவுடைய அப்பாவான பாணாசுரனுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவளை ஜெயிலில் போட்டுடுறான். அப்போது கிருஷ்ணன் வந்து அவளை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக வேண்டி அவள் கூட வந்து சண்டை போடுறான். சண்டை போடுறச்சு இந்த சிவபெருமான்லாம் வந்து தே ஃபாட் ஆன் த சைட் ஆஃப் பாணாசுரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். கிருஷ்ணன் வந்து தன்னோட சக்கராயுதத்தினால பாணாசுரனுக்கு 1000 தோள்கள் இருந்ததான். அந்த 1000 தோள்களையும் வெட்டினான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். ஆக்சுவலி லெஃப்ட் 4 இன்டாக்ட் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாள். ஸோ அந்த 1000 தோளுங்கிறது அப்ராக்சிமேட்லி 1000 தோளும். சென்று அங்கு வாணனை 1000 தோளும் திருச்சக்கரம் அதனால் தென்றி, அது சக்கரத்தால் வெட்டி திசை திசை வீழச் செற்றாய். இந்த கை எங்க, இந்த கை எங்கன்னு ஒவ்வொரு திசையிலும் ஒன்று விழ வச்சு நீ திருமாலிரும் சோலை எந்தாய், திருமாலிரும் சோலையில் இருக்கிறவனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ பேசிக்கலி இதில் முக்கியமானது வந்து எனக்கு என்னோட ஞானம்ங்கிறது தாயோட வயிற்றில் இருக்கிறச்சேயே இருந்தது அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறாரு. அது சொல்கிறச்சே வந்து பத்னி சம்ஸ்லேஷத்தில் வேண்டி பாரித்து கொண்டிருந்த பிரம்மச்சாரி, ஒரு பிரம்மச்சாரி ஒருத்த வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கான். அப்புறம் வந்து இவளை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் நினச்சுட்டான்னாக்க, அப்புறம் அவளை பெற்றால் ஒரு நொடி பொழுதும் விட்டு பிரிய மாட்டாதா போல். அப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிட்டாக்க அப்புறம் ஒரு நிமிஷமும் அவளை விட்டுட்டு போக மாட்டானோ இல்லையோ, அது மாதிரி
அடியேன் கர்ப்பவாசம் பண்ணி கொண்டிருந்த போதே உனக்கு பணி செய்ய வேண்டும் என்னும் பேரவா இருந்தது. அப்போவே உனக்கு பணி செய்யணும், அடிமையாக கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது. அப்புறம் பிறந்த பின்பு நெடுநாள் சம்சாரத்தில் ஈடுபாட்டால் உன் அனுபவத்தை இழந்திருந்து, சம்சாரம் வந்து மாயைன்னு சொல்கிறாளோ இல்லையா, பிரகிருதி வந்து இட் கிவ்ஸ் ஃபால்ஸ் நாலேஜ், அதனால் வந்து கொஞ்சம் நாளைக்கு மறந்துருந்தேன். ஸோ என்னுடைய கர்ப்பத்தில் நான் என்ன வாட் ஐ வாஸ் ஷூர் ஆஃப் ஐ ஃபர்காட்டன் ஃபார் த டைம் பீயிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஷயாந்திர பரனாய் கண்ட விடங்களிலும் தட்டி திரிந்து கொண்டு இந்த விஷயாந்திர இந்த சென்ஸ் ஆர்கன்ஸை ப்ளீஸ் பண்ணுற விஷயங்கள் அதிலே மனசை செலுத்திட்டு இருந்தேன்னா வரும்போது தெய்வவசமாக இந்த திருமாலிரும் சோலையை கிட்டி இங்கே உன்னை காண பெற்ற பின்பு, ஸோ தெய்வவசமாக திருமாலிரும் சோலைக்கு வந்து நான் எனக்கு நீ கிடச்சிட்டேனே, அதனால் இனி உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அன்றே அடிமை செய்யல் உற்றிருப்பேன் என்பதால், அதாவது அன்றைக்கே வந்து நான் அடிமை செய்யறதுக்கு நான் மனசு வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு அடிமை செய்ய விரும்புவது சம்சய லேசமும் இல்லை என்பது போதும். ஸோ அப்போவே குழந்தையாக தாயினுடைய கர்ப்பப்பையில் இருக்கச்சேயே அடிமையாக இருந்து இவனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு தோணிருக்கு. அப்போ இருந்ததுனாக்கா இப்போ அதே ஆசை இருக்குங்கிறது வந்து இட் ஃபாலோஸ் இது வெரி லாஜிக்கலி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள், கைமுத்திக்க நியாயம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாள். அதனால் இப்போ அவருக்கு அவ்வளோ ஆசை இருக்குங்கிறது இட் ஃபாலோஸ் வித்தவுட் மச் ஆர்குமெண்டேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இதுவும் எப்படின்னாக்கா கர்ப்பத்தில் நாரதரின் உதவியின்றியே இந்த கைங்கரிய ஈடுபாடு வந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி. அதாவது நாரதர் இது பிரகலாதன் வந்து தன்னுடைய தாயோட வயத்தில் இருக்கிறச்சே நாரதர் வந்து அவனுக்கு நிறைய விஷயங்களை வந்து கர்ப்பத்தில் இருக்கிறச்சே கற்றுக் கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து பிரகலாதனே வந்து சொல்கிறான். இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து பிரகலாதன் வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறான், ரிஷிகாருணீகஸ்தஸ்யாஹ, ரொம்ப கருணையோடு இந்த நாரதர் அப்படிங்கிற ரிஷி வந்து எனக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்தா, எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் கொடுத்தாது. ஆனால் என்னோட மனசில் என்ன பதிஞ்சுன்றது அவளோட மனசில் ஒன்றும் ஏறலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது ரிஷிகாருணிகஸ்தஸ்யாஹ प्राहदाद उभयमीश्वरः धर्मस्य तत्त्वं ज्ञानं च मामपि உத்திஷ்ய நிர்மலம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது அது வந்து நாரத முனிவர் வந்து எங்கள் அம்மாவுக்கும் எனக்குமா சேர்த்து வந்து நிறைய இதுகள் கொடுத்தார், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார் அவர். அப்போ நான் வந்து தாயுடைய கர்ப்பத்தில் இருந்தேன். அப்போ அவள் வந்து ஷி வாஸ் என்கேஜ்ட் இன் ரெண்டரிங் சர்வீஸ் டு ஹிம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவர் வந்து இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கைண்ட் டு த ஃபாலன் சோல்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த கருணை உடையவர் அவர் அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்து கேவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆன் ரிலிஜன் அண்ட் டிரான்சென்டென்டல் நாலேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அதான் சொல்கிறார் இல்லையோ, தர்மஸ்ய தத்துவம் ஞானம், தர்மத்தை பற்றின தத்துவம் ஞானம் எல்லாத்தையும் கொடுத்தார் அவர். அதை நான் கிரகிச்சுட்டேன், பட் அவள் கிரகிச்சிக்கல. பட் தட்ஸ் ஹவ் ஐ லேர்ன்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி கர்ப்பத்தில் இருக்கிறச்சே அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இவரும் வந்து கர்ப்பத்தில் நாரதரோட உதவி இல்லாமலே அவருக்கு தெரிஞ்சிருந்தது, நான் வந்து இவனுக்கு கைங்கரியம் பண்ணணும், அடிமையாக இருந்து பண்ணணும் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக கர்ப்ப உபனிஷத்னு ஒன்று இருக்குது. கர்ப்ப உபனிஷத்தில் வந்து ஒரு இடத்துல சொல்கிறது, நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம தாயோடைய கர்ப்பத்தில் இருக்கிறச்சே நமக்கு பூர்வ ஜென்ம வாசனையெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அதாவது கர்ப்பத்தில் இருக்கிறச்சே நம்ம இவ்வளோ பாவம் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிப்போமா, நம்மளுடைய போன ஜென்மங்கள்லாம் தெரியுமா நமக்கு, இவ்வளோ பாவம் பண்ணிட்டோமே, அட்லீஸ்ட் இந்த ஜென்மத்திலேயாவது ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்போமா, இந்த ஜென்மத்திலேயாவது எம்பெருமானுக்கு அடிமையாக இருக்கணும், அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிப்போமா. அவ்வளவும் நினச்சிருந்ததுக்கப்புறம் கர்ப்பத்துலேருந்து வெளியில் வச்சு இந்த ஷட்டவாயு அப்படின்னு சொல்லுவாள். இன்ஃபேக்ட் ஸ்ரீ நம்மாழ்வார் வந்து வாசன்ட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை தட் ஷட்டவாயு, அதனால் அந்த ஷட்டகோபர்னு சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி இந்த ஷட்டவாயுன்னு மீட் பண்ணுறச்சே நம்ம நினச்சின நினைவுகள்லாம் போய்டுறது. அப்புறம் ஸோ பாண்ட் அது விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறது அப்படிங்கிற மாதிரி. அது எப்படி சொல்கிறதுனாக்கா, யதியோ ஞாம் பிரமுஞ்சாமி பிரபத்யேதம் நாராயணம் பலமுக்தி பிரதாயினம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நாராயணன் இருக்கானே
அவன்கிட்ட வந்து இந்த கைங்கரியம் அவன்கிட்ட அடிமையாக இருந்துட்டு அவன் கைங்கரியமாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கர்ப்பப்பையில் இருக்கிற ஆத்மா வந்து நினச்சிக்கிறது இது அப்படிங்கிற மாதிரி அப்போவே தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பை த டைம் இட் கம்ஸ் அவுட் அந்த ஆல் தட் நாலேஜ் போயிடுது, பூர்வ ஜென்ம வாசனைலாம் நமக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஞாபகம் இருக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து நிஜமா இல்லையா நமக்கு தெரியாது. இட்ஸ் ஒன் ஆஃப் தோஸ் அன்ஃபால்சிஃபைபிள் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். பட் நமக்கு ஃபெய்த்துன்னு இருக்கிறதுனால there are many things that we take because we have faith, take for granted because we have faith அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி இதையும் எடுத்துக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி. பட் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, ஸோ பெரிய ஆழ்வார் வந்து அப்போ சொல்கிறாரோ எனக்கு அந்த கர்ப்பப்பையில் இருக்கிறச்சி எனக்கு அடிமை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான டெசிஷன் பண்ணிட்டேன், ரெசல்யூஷன் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து இட்ஸ் ப்ராபப்ளி ட்ரூ ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அஸ் வெல். இட்ஸ் ஜஸ்ட் தட் நம்ம வந்து ஆன் அவர் வே அவுட் வி லூஸ் ட்ராக் ஆஃப் தட். அதனால் மேபி பெரிய ஆழ்வார்க்கு வந்து இட் ஸ்டேட் ஆன் ஜஸ்ட் லைக் இட் டிட் ஃபார் ஸ்ரீ நம்மாழ்வார். அது மாதிரி சென்றங்கு வாடனை இந்த பாணாசுரனை கொன்னது வந்து இவரே வந்து திருப்பல்லாண்டில் சொல்லியிருக்கார். மாய பொறுபடை வாடனை 1000 தோளும் பொழிகுருதி பாயச் சுழற்றி ஆழி வல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ அந்த விதத்தில் வந்து இவர் பாடியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடியன் as I mentioned earlier 1000 தோள்களையும் வீழ்த்தலவன் 4 தோளை விட்டு வச்சான். என்னக்கா தட் மேரேஜ் டிட் ஹேப்பன் இந்த அனிருத்தனுக்கும் அந்த உஷா அப்படிங்கிறவளுக்கும். ஸோ அந்த விதத்தில் கிருஷ்ண ஸோ ஒரு சம்பந்தி ஸ்தானத்துக்கு வந்துடுறது இந்த பாணாசுரனுக்கு. ஸோ சம்பந்தி கிட்ட 1000 கைகளை வெட்டக்கூடாது, யூ ஷுட் லீவ் ஹிம் வித் அட்லீஸ்ட் 4 hands இல்லையா. ஸோ அதனால் 4 தோள்களை விட்டு வச்சார் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை முடிகிறது. இது இப்போ வந்து பலஸ்ருதி கடைசி பாசுரம். ஸோ கடைசி பாசுரம் என்ன பலன் அப்படிங்கிறது சொல்கிறது. சென்றுலகம் குடைந்தாடும் சுனை திருமாலரும் சோலை தன்னுள் நின்ற பிரான் அடிமேல் அடிமைத்திறம் நேர்பட விண்ணப்பம் செய் பொந்திகள் மாடம் பொலிந்து தோன்றும் புதுவைக்கோன் விட்டு சித்தன் ஒன்றினோடு 9 பாடவல்லார் உலகம் அளந்தான் தமரே அப்படிங்கிற மாதிரி. இந்த திருமாலரும் சோலையில் வந்து நிறைய சுனைகள் இருக்கும், பாண்டுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அந்த பானைகள் வந்து அந்த 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 குளங்களில் நீராடுறதுக்காக வேண்டி வைஷ்ணவர்கள் உலகத்துலேருந்து எல்லா முக்குலேருந்து வரா அப்படிங்கிற மாதிரி. அங்கே வரா சென்றுனாக்க வரா அப்படிங்கிற மாதிரி. உலகம் குடைந்தாடும், உலகமே உலகத்தில் உள்ள எல்லா மனுஷாலும் இங்கே வர்றா, குடைந்து ஆடும், குடைந்து நீராடும் அப்படி மூழ்கி நீராடும் அப்படிங்கிறத வந்து குடைந்து ஆடும் அப்படிங்கிற மாதிரி. நீராடுறதுனாக்கா பேதிங் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இம்மர்சிங் தெம்செல்வ்ஸ் அண்ட் பேதிங் இன் இட் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உலகத்துலேருந்தே மனுஷாலாம் வரா. அவளுக்கு வந்து இந்த நல்ல இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி பண்ணுறது அந்த சுனைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்படிப்பட்ட திருமாலிரும் சோலை தன்னுள் அதுக்குள்ளே நின்ற பிரான், அதுக்குள்ளே சேவை சாதிக்கிற இந்த கள்ளழகர் இருக்கானே அவருடைய அடிமேல் அடிமைத்திறம், அவருடைய திருவடி மேலே அந்த திருவடியை விஷயத்தில் அடிமைத்திறம் அடியாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து நேர்பட விண்ணப்பம் செய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அந்த அடிமைத்திறம் நேர்பட அடிமைத்திறம் இட் ஷுட் அக்கர் டு ஹிம் அப்படிங்கிற மாதிரி அந்த அடிமைத்திறம் பிராப்தி ஆனம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி விண்ணப்பம் செய்கிறார். விண்ணப்பம் செய்யினாக்கா மேக்கிங் அ ரிக்வெஸ்ட். அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணுறது இந்த பதிகத்தில் அந்த ஆழ்வாராகிய நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ இங்கே சேவை சாதிக்கிற பிரான்னாக்க உபகாரகன் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக எனக்கு உபகாரங்கள் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இங்கே சேவை சாதிக்கிற அந்த உபகாரகன் இருக்கானே அவனுடைய திரு அடியில் வந்து திருவடி விஷயத்தில் அடிமைத்திறம் நேர்பட அந்த திருவடி விஷயத்தில் எனக்கு அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஸ்தானம் வரணும் அப்படிங்கிறதுக்காக விண்ணப்பம் செய் அப்படிங்கிற மேட ரிக்வெஸ்ட் பண்ணுற மாதிரியாக இருக்கிற இந்த பதிகம் இருக்கே அதை பற்றி சொல்ல போகிறேன். நான் யார் இது skip these lines for the time being. விண்ணப்பம் செய்கிற ஒன்றினோடு 9 பாடவல்லார். இந்த 10 பாசரங்களையும் பாடுறதுக்கு சக்தி உள்ளவா. 10 பாசரங்கிறத அவர் 1 + 9 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். 1 + 9 பாசரங்களையும் யார் பாடுறாளோ அவளுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறார். 1 + 9னாக்க இந்த பலஸ்ருதி பாசுரம் 1 + 9 மீதி சப்ஸ்டன்டிவ் 9 பாசுரம்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஒன்றினோடு 9 பாடவல்லார் உலகம் அளந்தான் தமரே, உலகம் அளந்தானே திருவிக்ரமன் அவனுடைய தமராக அவனுடைய அடியார்களாக இருப்பார்கள். அதுதான் அவளுக்கு கிடைக்கிற பலன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பட் ஆனால் யார் தன்னை பற்றி சொல்கிறச்சே நான் வந்து விண்ணப்பம் செய்யணும்னு சொல்கிறாரு. மேட் அ ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறது யார் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காருனாக்க பொந்திகள் மாடம் பொலிந்து தோன்றும் புதுவைக்கோன் விட்டு சித்தன். புதுவைங்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பேர். புதுவைக்கோன் ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூருடைய லீடர் அப்படிங்கிற மாதிரி. லீடர்னாக்கா ஸ்பிரிச்சுவல் லீடர்னு வச்சுக்கோங்க.
புதுவை ஸ்ரீவில்லிபுத்தூருடைய ஸ்பிரிச்சுவல் லீடரான விஷ்ணு சித்தன் சொல்லப்படுற அந்த பெரிய ஆழ்வார், அதுவும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் எப்படிப்பட்டது, பொந்திகள் மாடம் பொலிந்து தோன்றும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து எப்படின்னாக்கா ஸ்டோரிட் ஹவுசஸ், இந்த மாட மாளிகைகள் அப்படின்பால அது மாதிரி ஸ்டோரிட் ஹவுசஸ் க்ளீமிங் வித் கோல்டு, அதுகள் வந்து தே ஷைன் ஸ்ப்ளெண்டிட்லி, பொலிந்து தோன்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்படிப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் லீடரான விஷ்ணு சித்தன் தான் இந்த மாதிரி விண்ணப்பம் செஞ்சுருக்கான். அந்த விண்ணப்பம் வந்து 1+9 பாசுரங்களாக இருக்குது. அதை யாரெல்லாம் பாடுறாளோ அவளுக்கு உலகமளந்த திருவிக்கிரமனுடைய அவனுடைய அடியார்களாக ஆவாள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பாட்டு சொல்லி வியாக்கியானங்கிறது ரொம்ப ஷார்ட் வியாக்கியானம் தான். குடைந்து ஆடும் சுனை, அதாவது குடைந்து ஆடும் சுனைனாக்க நல்லா இம்மர்ஸ் பண்ணிட்டு அதில் நீராடுறது, அப்படிப்பட்ட அதை பற்றி சொல்கிறது. இது அதை வந்து திருவாய்மொழியிலையும் சொல்கிறார். திருவாய்மொழியில் வந்து மறுவில் வன்சுனை சூழ் மாலிரும் சூளை புறமலை சாரப்போவது கிரியே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இந்த மறுவில் வன்சுனை சூழ், அதாவது அழுக்கற்ற அப்படிங்கிற மறுயில் அழுக்கே இல்லாத அவரும் திருமாலிருஞ்சோலை பற்றி ஒரு பதிகம் சாதிச்சிருக்கார். இந்த 2ஆம் திருவாய்மொழியது. அதில் திருமாலிருஞ்சோலை பற்றி சொல்கிறச்சே மறுயில் களங்கமே இல்லாத பிளமிஷ்லெஸ் வளமான சுனைகள் சூழ்ந்த வளமான சுனைகள்ங்கிறது பாண்ட்ஸுகள் சூழப்பட்ட குளங்களால் சூழப்பட்ட மாலிருஞ்சோலை திருமாலிருஞ்சோலை இருக்கே, அதுக்கு புறமலை சார போவது கிரியே, அந்த திருமாலிரும் சாலையை அடையிறது வந்து போவது கிரியே, அது வந்து நல்ல உபாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிரியைங்கிறது நல்ல உபாயம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை வருது பாருங்க. அது அதே மாதிரி திருவிருத்தம்லேயும் வந்து திருவிருத்தம் அப்படிங்கிற இதுவுமே பிரபந்தமும் சுவாமி நம்மாழ்வார் சாதிச்சது தான். வந்து அந்த இது வந்து அதுலேயும் வந்து சொல்கிறாரு, வந்து அதில் சுனை அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறார் அவர். அதாவது சுனைன்னு சொல்ல இந்த குளம் அப்படிங்கிற ஐடியாவை யூஸ் பண்ணுறாரு. என்னன்னாக்க காலை நல் ஞான துறைபடிந்து ஆடி கண்போது செய்து மாலை நல் நாவில் கொள்பவர் இவர் அப்படிங்கிற அர்த்தம். இந்த வார்த்தைகள் சிவப்பானோட வார்த்தைகள்லாம் வந்து திருவிருத்தத்தில் ஒரு பாசுரத்துலேருந்து வருது. இது இந்த பாசுரத்தை அடியேன் பண்ணுற ரொம்ப அழகான பாசுரம். இது என்னன்னாக்கா அது உலகத்தில் உள்ள மனுஷா வந்து இவ்வளவு எம்பெருமானை பற்றி நினைக்காம இருக்காளே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் அந்த பாசுரத்தை பாடுறார் அவர். அவர் என்ன சொல்கிறார், காலை வெய்யோர்க்குமன் ஓட்டு கொடுத்த கங்குல் குறும்பர் அப்படிங்கிறார். ராத்திரிங்கிறது வந்து ஒரு விஷமக்கார ஒரு இது விஷம பசங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ராத்திரிங்கிறது வந்து அது சூரியனுங்கிறத பார்த்த உடனே ஓடி ஒளிஞ்சிக்கிற விஷமக்கார பசங்கள் அப்படிங்கிற மாதிரி, விஷமக்கார சிற்றரசர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். காலை வெய்யோர்க்கு முன் ஓட்டு கொடுத்த, வெய்யோர்க்கு முன் கதிரவனுக்கு முன்னாடி சூரியனுக்கு முன்னாடி ஓட்டு கொடுத்த ஓட்டம் பிடித்த அது மாதிரி. ஸோ ரேன் அவே ஃப்ரம் தி சன் அப்படிங்கிற மாதிரி. கங்குல் குறும்பர், கங்குல்னாக்கா ராத்திரி வேலை, அது குறும்பு பண்ணுற கங்குல்ங்கிற விஷயமானது, அதாவது ராத்திரிங்கிறது மோசங்கிற அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். அப்படிப்பட்டதுகள் வந்து மாலை வெய்யோன் பட, சாயங்கால வேளையில் சூரியன் அஸ்தமிக்கரிச்சே வையகம் பாவுவர், திரும்பவும் அதிலெல்லாம் திரும்ப உலகத்திலலாம் வந்து பண்ணி இது பண்ணுறதுக்கு தே ஸ்ப்ரெட் தெம்செல்வ்ஸ் அரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதை பார்த்ததுக்கு அப்புறமும் கூட எல்லாம் பார்த்து வந்து ஒரு நாள் வருது நாள் போகிறது அது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமாவது சரி நம்ம வந்து முக்தி அடையிறதுக்கு ஒரு வழி பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றாமல் இந்த உலகத்துக்காரா வந்து காலை நல் ஞானத்துறை படிந்து ஒரு குளத்தில் முங்கி இருந்திருக்கணும். என்ன குளத்தில் முங்கி இருந்திருக்கணும்னாக்கா ஞானம் அப்படிங்கிற ஒரு குளத்தில் முங்கி இருந்திருக்கணும். அதான் காலை நல் ஞானத்துறை படிந்து, நல்ல ஞானம்ங்கிற குளத்தில் காலங்காத்தால் குளிச்சுட்டு இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அந்த மாதிரியான ஞானத்தை கொடுக்கக்கூடிய குளங்கள் எதில் திருமாலிருஞ்சோலை அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஆடி கண் போது செய்துனாக்கா அந்த பரவசத்தில், பக்தி பரவசத்தில் வந்து அப்படி கண்ணை மூடிண்டு அந்த மாதிரி மூடிண்டு மாலை நல் நாவில், மாலை வேளையில் சாயங்கால வேளையில் நல் நாவில் அவனுடைய திருநாமங்களை நாக்கால சொல்லணும். அது ஆனாக்க அப்படி பண்ண மாட்டேங்கிறாளே, கொள்ளார் நினையார் அவன் மைப்படி, அப்படி கொள்ளாமல் அவனுடைய மைப்படி, அவனுடைய மை போல கருப்பாக இருக்கிற அவனுடைய உருவத்தை பற்றி நினைக்காம இருக்கேன் இந்த உலகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பட் ஆனால் இந்த ஆழ்வார் அப்படி இல்லை. அவர் வந்து இந்த காலை நல் ஞானத்துறை படிந்து ஆடி கண் போது செய்து மாலை நல் நாவில் கொள்பவர் இவர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனிவே இந்த குடைந்த ஆடும் சுனைங்கிறது அவர் வந்து ஃபிசிக்கல் சுனையை சொல்கிறார். இங்கே இவர் வந்து ஞானம் அப்படிங்கிற ஒரு மெட்டஃபோர் சுனை ஒன்று சொல்கிறார் அவர். இந்த பொந்திகள் மாடம்னு இது ஸ்ரீவில்லிபுத்தூரை சொல்கிறார். த க்ளீமிங் வித் கோல்டு, அங்கே உள்ள மாட மாளிகைகள்லாம் க்ளீமிங் வித் கோல்டு அப்படிங்கிறது வந்து அழகாக சொல்கிறார். பொன்னுலகு அப்படிங்கிறது பரமபதத்துக்கு இன்னொரு பேர் பொன்னுலகம் அப்படின்னு பேர் இது. ஸோ அதனால் பொந்திகள் மாடம்ங்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூரையே பொன்னுலகம் அப்படின்னு சொன்ன மாதிரி யாருது.
பொன்னுலகு என்கிற பரமபதம் போல இரே ஆழ்வார் எழுந்தருள் இருக்கிற தேசம். ஆழ்வார் எழுந்தருள் இருக்கார் சுவாமி, அதனால அது வந்து இட் பிகம்ஸ் பரமபதம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதனால அதுக்கு பொன்னுலகு அப்படிங்கிற பேர் ரொம்ப அப்ரோப்ரியேட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அவ்வளோ ஆழ்வார் இருக்கிற இடம் பரமபதம் தானே. அட்லீஸ்ட் நமக்கெல்லாம் வந்து ஒரு ஆழ்வார் இருந்தாருனாக்கா அவர் இருக்கிற இடம் தான் நமக்கு பரமபதம்னு ஆயிடுறதோ இல்லையோ. அதான் பொன்னுலகுங்கிற பரமபதம் போல இரே ஆழ்வார் எழுந்தருள் இருக்கிற தேசம் அப்படின்னு. அந்த பொன்னுலகுங்கிற வார்த்தையை வந்து பரமபதத்தை ரெஃபர் பண்ணுற மாதிரி ஒரு திருவாய்மொழி பாசுரத்தில் ரொம்ப அழகாக வருது. அதில் வந்து எப்படின்னாக்க ரொம்ப அந்த பறவைகளை வந்து தூது விடுறார் நாயக்கி. இது பராங்குஷ நாயக்கி தூது விடுறார் எம்பெருமான்கிட்ட நாயிக்கா பாவத்தில். தூது விடுறச்சே என்ன சொல்கிறார் வந்து பொன்னுலக ஆளீரோ புவனி முழுது ஆளீரோ நல்நல புள்ளினங்கால் வினையாட்டியேன் நான் இறந்தேன். வினையாட்டியேன், இந்த கர்மாக்கள் நிறைஞ்சிருக்கிற இந்த வினைகள்லாம் நிறைஞ்சிருக்கிற நான் வந்து இறந்தேன். நான் யாச்சிக்கிறேன். என்ன யாசிக்கிறேன்னாக்க நல்நல புள்ளினங்கள், நல்ல குணங்களுடைய பறவை கூட்டங்களே, நீங்கள் வந்து இது இப்போ நீங்கள் போய் வந்து எம்பெருமா பொன்னுலக ஆளீரோ புவனி முழுது ஆளீரோ நல்நல புள்ளினங்கால் வினையாட்டிலே நான் இறந்தேன். முன் உலகங்கள் எல்லாம் படைத்த முகில் வண்ணன் என்னலம் கண்ட கண்ணபிரான் தனக்கென் நிலைமை உரைத்தே. அவன்கிட்ட போய் என்னுடைய நிலைமையை சொல்லுங்கோ. அப்படி பண்ணேன்னாக்க நான் என்ன பண்ணுவேன், I'll make sure that you get to rule the பரமபதம் as well as all these physical worlds அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாரு. பொன் உலகு ஆளீரோ புவனி முழுது ஆளீரோ, உன்னோட பரமபதமும் உனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுறேன், உங்களுக்கு இந்த உலகமும் கிடைக்கிற மாதிரி பண்ணுறேன். All you have to do is to go as my messenger to that கண்ணன் and let him know my plight அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார். அதுதான் பொன்னுலக ஆளீரோ, அதை ஆளுங்கோ, நீங்கள் பொன்னுலகமான பரமபதத்தையும் ஆண்டுக்கோங்க, புவனிகள் உலகங்களையும் ஆண்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த விதத்தில் பொன்னுலகுங்கிறது வந்து அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரையும் சொல்கிற மாதிரி ஆயிடுறது. ஏன்னா அதுவும் பரமபதம் அப்படிங்கிற மாதிரி. அது மாத்திரம் இல்லை, ஃபார் அ ட்ரூ பக்தா எவ்ரி பிளேஸ் இஸ் பொன்னுலகு வைகுண்டம் isn't it அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன ஏன்னா பக்தர்கள் எங்கே இருக்காளோ அது வந்து அதுவே பரமபதம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறது. நிறைகுளந்தாதி அப்படிங்கிற மாதிரி, நிறைகுளந்தாதி ஒரு 1030 உரைக்க வல்லாருக்கு வைகுந்தமாகும் தம் ஊர் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அது என்ன சொல்கிறாருனாக்கா, திருவாய்மொழியில் ஒரு பர்டிகுலர் பதிகத்துக்கு பல ஸ்ருதி சொல்கிறச்சே சொல்கிறார், இந்த பர்டிகுலர் பதிகத்தை கத்துண்டவா, இதை உரைக்க வல்லாருக்கு, இதை கத்துண்டு அதை அனுசந்திக்கிறவாளுக்கு வைகுந்தமாகும் தம் ஊர் எல்லாம், அவள் எந்த ஊரில் இருக்காளோ சுவாமி அதுவே அது ஒரு வைகுண்டம் மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். அதான் ஃபார் அ ட்ரூ பக்தா the who knows how to chant that particular பதிகம் 5.3 from திருவாய்மொழி, எவ்ரி பிளேஸ் இஸ் பொன்னுலகு ஆர் வைகுண்டம் அந்த மாதிரி ஆயிடும் அவரே பல ஸ்ருதியில் சொல்லியிருக்கார். அந்த விதத்தில் certainly சுவாமி இவர் பெரிய ஆழ்வார் வந்து he fulfills that requirement from திருவாய்மொழி 5.3.11. அதனால் வந்து வைகுந்தமாகும் தம்மூர் எல்லாம் அந்த கணக்குலையும் பார்த்தாக்கா ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து பொன்னுலகம் ஆயிடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது உலகம் அளந்தான் தமரை, அவள் வந்து உலகம் அளந்த திரிவிக்ரமனோட அடியார் ஆயிடுவா அப்படிங்கிற மாதிரி. தேல் பி பிளஸ்ட் பை திருவிக்ரமாஸ் திருவடிஸ் அப்படிங்கிற மாதிரி ஸ்தோத்திர ரத்னத்தை சொல்கிறாரே இல்லையோ. ஸ்தோத்திர ரத்னத்தை வந்து ஸ்ரீவிக்ரமத்வச்சரணாம்புஜத்வயம் என்ன சொல்கிறாருனாக்கா, ஸ்ரீ ஆளவந்தார் சொல்கிறார், சுவாமி நீ வாமன திருவிக்ரம் அவதாரம் எடுக்கிறச்சு அடியே நீங்கள் இல்லை போல இருக்கு சுவாமி, இருந்தாக்க உம்முடைய திருவடியை அடியனுடைய தலைமையில் படுற பாக்கியம் அப்போவே கிடைச்சிருக்கும், அப்போ எனக்கு கிடைக்கல போல இருக்குது, அதனால் இப்போ எப்போ கிடைக்க போகிறது சுவாமி அப்படின்னு சொல்கிறச்சே திருவிக்ரம சரணாம்புஜ துவயம், உம்முடைய 2 திருவடிகளும் வந்து தாமரை போன்ற திருவடிகள் வந்து மதிய மூர்தானம் அலங்கரிஷதி அப்படிங்கிறார். அடியனுடைய அடியனுடைய திருமுடியை எப்பொழுது அலங்கரிக்க போகிறது அப்படின்னு. அது அலங்கரிக்கும். இந்த ஒன்றினோடும் 9 பாடவல்லாருக்கு வந்து உலகம் அளந்தான் தமராக ஆகி உலகம் அளந்தான் வந்து அவனுடைய திருவடிகளை வந்து அவளுடைய தலையில் வந்து வைப்பான் அப்படிங்கிற அர்த்தத்தோட இந்த பாசுரம் இந்த பதியம் முடிகிறது. ரொம்ப அழகான பதியம் இது. ஸ்ரீ பெரியாழ்வார் திருவடிகளை சரணம்னு சொல்லிட்டு அடியே இதோடு முடிச்சுன்றேன். பொறுமையாக நீங்கள் கேட்டே 2 வாரத்தில் 2 உபன்யாசங்களில் இந்த ஒரு ஃபுல் பதிகத்தை கற்றுக்கிற மாதிரி. ஸோ அது பொறுமையாக கேட்டதுக்கு அடியேனுடைய நன்றி. பொருளார்ந்த பொருளை இவன் பொருளற்றே பொழிந்திடவே பொருள் போலே பாவித்து பொறுத்தீர்வும் அருளால் இவன் கடன்பட்டான் கலங்கினான் கைமாறன் என்னென்றான் உடன்பட்டு வணங்கினான் உம்மை. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज அகம் त्वां சர்வ பாபேभ्यो மோக்ஷயிஷ்யாமி மா शुचः. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமக.
ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.